இன்னைக்கு கிளாஸ்ல எனர்ஜி அண்ட் பவர் கால்குலேஷன்ஸ் பார்க்கலாங்க. இன்னைக்கு கிளாஸ்ல எனர்ஜி அண்ட் பவர் கால்குலேஷன்ஸ் பார்க்கலாம். லைன் ஈக்குவேஷன் எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்களா? லைன் ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்ட்டு, அப்புறம் ஒரு டயக்ராம் கொடுத்தாங்க அப்படின்னா அதோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டு வந்தீங்களா? ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற எனர்ஜி அண்ட் பவர் கால்குலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீரியாடிக் வேவ் ஃபார்ம், அப்புறம் வந்து டயக்ராமேட்டிக்கா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி எனர்ஜி அண்ட் பவர் கண்டுபிடிக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம ஜென்ரலா சர்க்யூட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா பவர் கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இதே உங்களுக்கு வந்து பீரியாடிக் வேவ் ஃபார்ம்ஸ் கொடுத்துட்டாலோ அல்லது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அது எப்படி பவர் கண்டுபிடிக்கணும்னு நம்ம பார்க்கணுங்க. அதுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் நாலேஜ் கொஞ்சம் தேவைப்படும். ஓகேங்களா? சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் நாலேஜ் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் தேவைப்படும் இது கண்டுபிடிக்கிறப்ப மட்டும். அதனால தான் நேற்று சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ல கொஞ்சம் பேசிக் ரேம் ஃபங்க்ஷன், லைன் ஈக்குவேஷன் அதெல்லாம் எப்படி எழுதுறதுன்னு மட்டும் பார்த்து வர சொல்லியிருந்தாங்க. நம்ம இப்போ வந்து எனர்ஜி அண்ட் பவரை பொறுத்த வரைக்கும் எனர்ஜிங்கிறது நத்திங் பட் என்னங்க, எனர்ஜிங்கிறது அல்லது பவருங்கிறது நத்திங் பட் எனர்ஜி டிவைடட் பை டைம். ஓகேங்களா? பவருங்கிறது நத்திங் பட் எனர்ஜி டிவைடட் பை டைம், இந்த ஒரு ரிலேஷன் தான். ஓகேங்களா? பவருங்கிறது நத்திங் பட் எனர்ஜி டிவைடட் பை டைம். எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து ஃபைனைட் வேவ் ஃபார்ம்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல வந்து உங்களோட இன்னும் சிம்பிளா சொல்ல போனா ஒரு வேவ் ஃபார்முக்கு ஏரியா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அது வந்து எனர்ஜி சிக்னல். ஓகேங்களா? ஒரு வேவ் ஃபார்முக்கு ஏரியா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அது எனர்ஜி சிக்னல். ஒரு வேவ் ஃபார்முக்கு ஏரியா இன்ஃபைனைட் வரைக்கும் போகுது அப்படின்னா அது வந்து பவர் சிக்னல். ஓகேங்களா? மேக்ஸிமம் பவர் சிக்னல்ஸ் வந்து ரேண்டம் சிக்னல்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரேண்டம் சிக்னல்ஸ் அப்படின்னா நாய்ஸஸ் எல்லாமே பவர் சிக்னல். ஓகேங்களா? பவர் சிக்னல் வந்து மேஜரா ரேண்டம் சிக்னல்ஸ். ஓகேங்களா? ரேண்டம் சிக்னல்னா நாய்ஸ். ஓகேங்களா? நாய்ஸ் சிக்னல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பவர் சிக்னல்ஸ் தான். எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஃபைனைட்டா இருக்கும். ஓகேங்களா? எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் உங்க வேவ் ஃபார்மை பார்த்தாலே இது வந்து எனர்ஜி சிக்னலா, இது வந்து பவர் சிக்னலா நம்ம சொல்லிடுவோம். ஓகேங்களா? அது வந்து சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ல பார்க்கலாம். ஓகேங்களா? அது சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் டிஎஸ்பி அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? அதுல வந்து ஒரு வேவ் ஃபார்ம் பார்த்தோன்னே இது எனர்ஜி சிக்னலா, இது எனர்ஜி, இது பவரா, இது பவர் அப்படின்னு நம்ம அங்க சொல்லுவோம். பட் சரிங்க, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நீங்க பாக்குறப்போ ஒரு 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 டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உங்களால ஏரியா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அது வந்து எனர்ஜி சிக்னல். அதோட ஏரியா கண்டுபிடிக்க முடியாது, இன்ஃபைனைட் ஆகுது அதோட ஏரியா அப்படின்னா அது வந்து பவர் சிக்னல். ஓகேங்களா? அவ்வளவுதான், அதோட போகுது நம்மளுக்கு. ஓகேங்களா? இப்போ எனர்ஜிக்கு பவருக்கு இருக்கிற ரிலேஷன் ரொம்ப சிம்பிளுங்க. எனர்ஜி பவர் ஈக்குவல் டு எனர்ஜி டிவைடட் பை டைம். ஓகேங்களா? பவர் ஈக்குவல் டு எனர்ஜி டிவைடட் பை டைம். எனர்ஜி ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் பவர், அதாவது எனர்ஜி ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லலாம். வித் இன் ஏ சிங்கிள் டைம் பீரியட் 0 to t அப்படி எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஓகே. அது ஃப்ரம் 0 to அந்த சிக்னல் எக்ஸிஸ்ட் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா எனர்ஜி அண்ட் பவர் கால்குலேஷன் ஸ்கில். நம்மளோட நம்மளோட அந்த டெஃபனிஷன் ஆகட்டும், ஃபார்முலா ஆகட்டும், எல்லாமே நெட்வொர்க் தியரிக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ரொம்ப எப்படி சொல்றதுன்னா எனர்ஜினா இதுதான், பவர்னா இதுதான் அப்படின்னு ரொம்ப உள்ள போகாம நெட்வொர்க் தியரிக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சப்போஸ் எனர்ஜி அண்ட் பவர் பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு டயக்ராம் பார்த்தோன்னே இது வந்து எனர்ஜின்னு சொல்லிடணும், ஒரு டயக்ராம் பார்த்தோன்னே இது வந்து பவர் சிக்னல் சொல்லிடணும் அப்படின்னா அந்த அந்த டெப்த்துக்கு போகிறப்போ நம்ம சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ல அந்த டெப்த் எல்லாமே படிப்போம். ஓகேங்களா? பட் இந்த பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு நம்மளுக்கு நெட்வொர்க் தியரிக்கு என்ன தேவையோ அது நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? எனர்ஜி ஈக்குவல் டு 0 to t பவர் இன்டூ டிடி. ஓகேங்களா? அல்லது நம்மளுக்கு பவர்னா ஆல்ரெடி தெரியல, நெட்வொர்க் பாயிண்ட் ஆஃப் வியூல பவர்ங்கிறது என்னங்க, வோல்டேஜ் இன்டூ கரண்ட் டிடி. ஓகேங்களா? வோல்டேஜ் இன்டூ கரண்ட். ஓகேங்களா? நீங்க பீரியாடிக் சிக்னல்ஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி பீரியாடிக் சிக்னல்ஸ் அப்போ பீரியாடிக் சிக்னல்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஆவரேஜ் பவர் தான் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? பீரியாடிக் சிக்னல்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆவரேஜ் பவர் தான் கண்டுபிடிப்போம். ஸோ பவர் ஆவரேஜ் பி ஆவரேஜ் ஈக்குவல் டு எனர்ஜி டிசிபேட்டட் இன் ஒன் பீரியட். ஓகேங்களா? ஏன்னா எனர்ஜி டிசிபேட்டட் இன் ஒன் பீரியட்னா அந்த ஒன் பீரியட்ல உங்களால அந்த ஃபங்க்ஷனோட ஏரியா உங்களால கண்டுபிடிக்க முடியும். அந்த பீரியாடிக் சிக்னல் வந்து இன்ஃபைனைட் டைமுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருந்தாலுமே ஒரு சிங்கிள் டைம் பீரியடுக்கு ஏரியா வந்து ஃபைனைட். ஓகேங்களா? ஒரு சிங்கிள் டைம் பீரியடுக்கு அந்த பீரியாடிக் சிக்னலோட ஏரியா வந்து ஃபைனைட். அதனாலதான் அதுக்கு ஆவரேஜ் பவர் கண்டுபிடிக்கிறோம். அந்த ஆவரேஜ் பவரை நீங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்றீங்களா, எனர்ஜி டிசிபேட்டட் in one period. ஓகேங்களா? in one period divided by அந்த டோட்டல் டைம் பீரியட். ஓகேங்களா? அந்த டோட்டல் டைம் பீரியட்.
இதில் டவுட் இருக்குங்க? இதில் டவுட் இல்லை தானே? இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியில் எழுதுனீங்க அப்படின்னா, இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியில் எழுதுனீங்க அப்படின்னா, இன்டெக்ரல் 0 to t பவர் dt டிவைடட் பை டோட்டல் டைம் பீரியட். இது எல்லாமே பீரியாடிக் சிக்னல் ஓகேங்களா? இது எல்லாமே பீரியாடிக் சிக்னல். பவர்ங்கிறது நத்திங் பட் என்னங்க, 0 to t I ஸ்கொயர் ஆர் dt டிவைடட் பை t ஓகேங்களா? I ஸ்கொயர் ஆர் dt டிவைடட் பை t. இதை தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா IRMS ஸ்கொயர்னு சொல்லுவீங்க ஓகேங்களா? IRMS ஸ்கொயர் இன்டூ ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா? இது எப்படி சொல்லுவோம்னா வாட் சொல்லுவோம் ஓகேங்களா? ஏன் ஐஆர்எம்எஸ் ஸ்கொயர் சொல்கிறோம், ஏன் ஆவரேஜ் பவர் சொல்கிறோம்னு நான் இப்போ ஏன் சொல்லலை அப்படின்னாங்க, ஏசி அனாலிசிஸில் அதுதான் மேஜர் பார்ட் ஓகேங்களா? ஏசி அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜும் ஐஆர்எம்எஸ் தான் மேஜர் பார்ட்டு. நான் இந்த இடத்துல பிடிச்சி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல ஒரு யூஸுமே இல்லை ஓகேங்களா? ஏன் ஆவரேஜ் ஏன் ஐஆர்எம்எஸ்ங்கிறது, ஏன்னா நம்ம ஏசி அனாலிசிஸில் நீங்கள் போட போகிற சர்க்கியூட்லேயே வந்து ஆவரேஜ் பவர் கொடுத்துருக்கானா ஆர்எம்எஸ் பவர் கொடுத்துருக்கானான்னு பார்க்கணும். ஆவரேஜ் பவர் கொடுத்துருந்தானா ஒரு விதமான கால்குலேஷன் எடுக்கணும். ஆர்எம்எஸ் பவர் சாரி ஆவரேஜ் பவர் பற்றி பேசியிருந்தானா ஒரு விதமான கால்குலேஷன் எடுக்கணும். ஆர்எம்எஸ் பற்றி பேசியிருந்தானா அதுக்கு ஒரு விதமான கால்குலேஷன்ஸ் நம்ம எடுக்க வேண்டி வரும் ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த டைமில் வந்து நான் ஆவரேஜும் ஐஆர்எம்எஸும் டெப்த்தாக போகலை. ஏன்னா நம்ம ஏசி அனாலிசிஸில் அதான் நம்மளுக்கு வேலையே, அதுதான் ஆவரேஜ் பவரும் ஐஆர்எம்எஸும் சரி ஆவரேஜ் பவரும் ரூட் மீன் ஸ்கொயரும் இந்த ரெண்டை தான் நம்ம அந்த இடத்துல வச்சு ப்ளே பண்ண போகிறோங்கிறங்கட்டி நான் இந்த இடத்துல அதை எக்ஸ்பிளைன் பண்ணல ஓகேங்களா? ஏன் சார் ஆவரேஜ் ஏன் ஐஆர்எம்எஸ்னு கேட்காதீங்க. ஏசி அனாலிசிஸில் நமக்கு வேலையே ஏன் ஆவரேஜ் ஏன் ஐஆர்எம்எஸ்ங்கிறதா ஓகேவா? அதே மாதிரி 0 to t விஆர்எம்எஸ்ல சொல்லணும்னா PDT ஈக்குவல் டு 0 to t v ஸ்கொயர் பை ஆர் டிவைடட் பை t dt ஓகேங்களா? இது வந்து விஆர்எம்எஸ் ஸ்கொயர்னு சொல்லுவீங்க. இது வந்து விஆர்எம்எஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் இன்டூ வாட்ஸ் ஓகேங்களா? ஸோ நம்மளோட பேசிக் ஓகேங்களா, பேசிக்காக எனர்ஜி அண்ட் பவர் கால்குலேஷனுக்கு ஒன்று எனர்ஜி ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to t v into I dt எடுத்துக்கோங்க. ஆவரேஜ் பவர் கேட்ட எனர்ஜி டிசிபேட்டட் இன் ஒன் பீரியட் டிவைட் பை டைம் பீரியட். எனர்ஜிங்கிறது நத்திங் பட் அந்த ஃபங்க்ஷனோட ஏரியா ஃபைனைட்டாக இருக்குன்னு செக் பண்ணுங்க. ஏரியா ஃபைனைட் ஆச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனோட ஏரியா எடுத்துக்கோங்க டிவைட் பை அதோட டைம் பீரியட் ஓகே. இப்போ ஒரு கொஸ்டின் நான் சால்வ் பண்றேன். அந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்றப்ப உங்களுக்கு நான் அந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு புரியும் ஓகேவா? டிட்டர்மைன் ஆவரேஜ் பவர் dissipated by 10 ohm resistor. ஓகேங்க, இப்போ இதான் கொஸ்டின் ஓகேங்களா? இதுதான் கொஸ்டின். அங்க சொல்லியிருக்காங்கன்னா டிட்டர்மைன் ஆவரேஜ் பவர் டிசிபேட்டட் பை 10 ohm ரெசிஸ்டர்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன ரிலேஷன் கொடுத்துருக்கா அப்படின்னாங்க, கரண்ட் வந்து அந்த ரெசிஸ்டர்ல எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிற சொல்லி அவன் கொடுத்துருக்கான் ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன தேவைங்க, ஆவரேஜ் பவர் டிசிபேட்டட் தேவை. இப்போ ஆவரேஜ் பவர் டிசிபேட்டடுக்கு இந்த ஐ ஆஃப் டியை நம்ம என்ன பண்ணணுங்க, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு மாற்றணும். இந்த ஐ ஆஃப் டியை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு மாற்றினா தானங்க I ஸ்கொயர் இன்டூ டி I ஸ்கொயர் இன்டூ ஆர் டிடின்னு எழுத முடியும். டைரெக்டாக இந்த டயக்ராம் எடுத்து நம்ம போட முடியாதானங்க, டைரெக்டாக இந்த டயக்ராம் எடுத்து நம்மளால போட முடியாதானே? அப்போது நம்ம என்ன பண்ணணுங்க, ஐ ஆஃப் டியை நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு எழுதணும். ஸோ இதை ஈக்குவேஷனுக்கு மாற்றினா என்ன வருங்க, ஐ ஆஃப் டி ஈக்குவல் டு என்னன்னு எழுதுவோங்க. இதை ஈக்குவேஷனுக்கு மாற்றினீங்கன்னா என்ன எழுதுவீங்க, ஐ ஆஃப் டி ஈக்குவல் டு என்னன்னு எழுதணுங்க. அதையே நம்ம நீங்கள் அந்த பவரே டயக்ராமில் விட்டுருங்க. பவர் வந்து ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் I ஸ்கொயர் ஆர் இன்டூ ஜஸ்ட் I ஸ்கொயர் ஆர் தான் பவர் ஓகேங்களா? அதே தான் இந்த இடத்துலயே நம்ம பண்ண போறோம். இங்க ஆர் கொடுத்துட்டா I ஸ்கொயர் எழுதணும். I ஸ்கொயர் எழுதுனா எனக்கு இந்த டயக்ராமோட ஈக்குவேஷன் தெரியணும். ஒன்ஸ் அந்த டயக்ராமோட ஈக்குவேஷன் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா I ஸ்கொயர் ஆர் போட்டால் எனக்கு வேலை முடிஞ்சிச்சு ஓகேங்களா? நீங்க வந்து ரொம்ப பெருசெல்லாம் நினைச்சுக்காங்க. அது ஒரு பீரியாடிக் வேவ் ஃபார்ம், ஆவரேஜ் பவர் கேட்கறாங்க ஓகேங்களா? அது ஒரு பீரியாடிக் வேவ் ஃபார்ம், ஆவரேஜ் பவர் கேட்கறாங்க ஓகேங்களா? அதனால ரொம்ப சிம்பிள் தாங்க. ஜஸ்ட் நம்மளுக்கு ஆவரேஜ் பவர் என்னங்க, I ஸ்கொயர் ஆஃப் டி, இந்த இடத்துல I ஸ்கொயர் ஆஃப் டி இன்டூ ஆர், அவ்வளோதான் ஆவரேஜ் பவர் வித் இன் சிங்கிள் டைம் பீரியட், அவ்வளோதானே? அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோங்க. இங்கே என்ன வருங்க, இங்கே என்ன வரும்,
ஐ ஆஃப் டி என்ன ஈக்குவேஷன் எப்படி எழுதணுங்க இந்த இடத்துல? 10t 10tங்க. ஐ ஆஃப் டி ஈக்குவல் டு 10t. ஐ ஆஃப் டி ஈக்குவல் டு 10t. ரொம்ப சிம்பிள்ங்க. இது ஒரு ரேம்ப் சிக்னல். ஓகேங்களா? இது ஒரு ரேம்ப் சிக்னல். இந்த ரேம்ப் சிக்னல் நீங்க எழுதணும் எப்படி எழுதுவீங்க? இந்த ரேம்ப் சிக்னல் எப்படி எழுதுவீங்க? ஏடி ஹோல் டிவைடட் பை டி. ஓகேங்களா? ஏடி ஹோல் டிவைடட் பை டி. ஏங்கிறது என்னங்க? ஆம்ப்ளிடியூட் 10. ஏங்கிறது ஆம்ப்ளிடியூட் 10. அந்த டி டைம் ஆக்சிஸ்க்கு டி டிவைடட் பை டோட்டல் டைம் பீரியட் எவ்வளோங்க? 1. அப்போ நீங்கள் என்ன சொல்லிக்கலாங்க? இதை வந்து 10tன்னு சொல்லிக்கலாம். அல்லது ஸ்லோப் போட்டிங்கனாலும் அப்படிதான். ஓகேங்களா? ஸ்லோப் போட்டிங்கனாலும் அப்படிதான். இது என்னதுங்க? ஸ்லோப் 10 - 0 டிவைடட் பை 1 - 0 10/1 1 இன்டூ டி. ஓகேங்களா? இன்டூ டி. ஏன்னா y ஈக்குவல் டு mx பிளஸ் சி தானுங்க. இந்த இடத்துல பிளஸ் சி இல்லை. ஏன்னா தொடங்குற இடமும் ஆரிஜினுங்கிறப்போ y ஈக்குவல் டு m. mங்கிறது என்னங்க? ஸ்லோப். ஸ்லோப்புங்கிறது என்னங்க? y2 - y1 டிவைடட் பை x2 - x1. y2ங்கிறது என்னங்க? 10 - 0 டிவைடட் பை x2 - x1ங்கிறது 1 - 0 இன்டூ mx. xங்கிறது இந்த இடத்துல என்ன இருக்குங்க? இந்த இடத்துல வந்து 10. ஸோ ஜஸ்ட் நத்திங் பட் இது வந்து ஒரு 10t. இதுல டவுட் இருக்குங்களா? இதுல டவுட் இருக்கா? நான் எழுதி இருக்கிறதுல டவுட் இருக்குங்களா? y ஈக்குவல் டு mx பிளஸ் சிங்க. இந்த இடத்துல yங்கிறது என்னங்க? இந்த இடத்துல yங்கிறது ஐ ஆஃப் டி. இந்த இடத்துல yங்கிறது ஐ ஆஃப் டி. mங்கிறது என்னங்க? ஸ்லோப். y2 - y1. y2ங்கிறது என்னங்க? 10 ஆம்பியர். y1ங்கிறது என்னங்க? 0. அப்போ y2 - y1 டிவைடட் பை x2 - x1ங்களா? xங்கிறது என்னங்க? 1. x1ங்கிறது 0 இன்டூ mxங்களா? xங்கிறது என்னங்க? t. இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் xங்கிறது t. அப்போ y ஈக்குவல் டு mx பிளஸ் சி. சிங்கிறது கான்ஸ்டன்ட். எந்த இடத்துல தொடங்கி இருக்கு? 0 தான் தொடங்கி இருக்கு. ஸோ 0. அப்போ லைன் ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு mx பிளஸ் சிங்கிறது என்னங்க? ஐ ஆஃப் டி ஈக்குவல் டு 10t. அப்படி போடுறதுனாலும் போகலாம். ஓகேங்களா? நீங்க இப்படி எழுதினாலும் சரி, இதுல எழுதினாலும் சரி, அல்லது பார்த்தோன்னே 10tன்னு சொன்னாலும் சரி, அதெல்லாம் உங்க விருப்பம். இதுல டவுட் இருக்குங்களா? ஈக்குவேஷன் எழுதுறதுல டவுட் இருக்கா? ஈக்குவேஷன் எழுதுறதுல டவுட் இருந்தா கேளுங்க. ஈக்குவேஷன் எழுதுறதுல டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேங்க. ஈக்குவேஷன் எழுதுறதுல யாருக்கு டவுட் இல்லைன்னா ஐ கிடைச்சிருச்சுங்க, ஆர் கிடைச்சிருச்சுங்க. ஆர் எவ்வளோங்க? அவனே சொல்லிட்டான் 10 ஓம். ஆறுங்கிறது அவனே சொல்லிட்டான் 10 ஓம். நெக்ஸ்ட் என்னங்க? நம்மளுக்கு என்ன அடுத்த ஃபார்முலா தெரியும்? ஆவரேஜ் பவர் என்னங்க? 0 to t. இந்த இடத்துல டைம் பீரியட் எவ்வளோங்க? இந்த இடத்துல டைம் பீரியட் இல்லைங்க. ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் என்னங்க? இந்த இடத்துல ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் 1 சார். 1. இந்த இடத்துல ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் 1. ஸோ 0 to 1. ஏன்னா வந்து ஆவரேஜ் பவருங்கிறப்போ எனர்ஜி டிசிபேட்டட் இன் சிங்கிள் டைம் பீரியட். சிங்கிள் டைம் பீரியட் எவ்வளவு தூரம்? 0 to 1. அப்போ 0 to 1ல உங்களோட ஐ ஆஃப் டி என்னங்க? 10t. ஐ ஸ்கொயர் ஆஃப் டி தானங்க? ஐ ஸ்கொயர் ஆஃப் டி இன்டூ ஆர். ஆறுங்கிறது என்னங்க? 10 டிவைடட் பை மறுபடியும் டோட்டல் டைம் பீரியட் டி போடணுங்களா? டிவைடட் பை டோட்டல் டைம் பீரியட் என்னங்க? 1 டிவைடட் பை டோட்டல் டைம் பீரியட் 1 இன்டூ டிடி. ஜஸ்ட் இதை மட்டும் சால்வ் பண்ணீங்க என்ன வருங்க? இது வந்து 100 இன்டூ 10,000 டி ஸ்கொயருங்க. டி ஸ்கொயரை நீங்க வந்து இன்டகிரேட் பண்ணீங்கன்னா என்ன வருங்க? டி கியூப் பை 3. சாரி 1000 டி கியூப் டிவைடட் பை 3 ஃப்ரம் 0 to 1ங்க. 1000/3 தான் உங்களோட ஆன்சருங்க. 1000/3 தான் உங்களோட ஆன்சர். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஒரு டயக்ராம்ல இருந்து லைன் ஈக்குவேஷன் எழுத தெரிஞ்சிருச்சுன்னா ஜஸ்ட் இந்த கால்குலேஷன் இன்டகிரேஷன்லாம் நீங்களே போட்டுருவீங்க. ஒரே ஒரு வேலை தான் நம்மளோட வேலை, லைன் ஈக்குவேஷன் எழுத தெரிஞ்சிருக்கணும். லைன் ஈக்குவேஷன் எழுத தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு வந்து எப்பேற்பட்ட டயக்ராம் கேட்டாலும் எனர்ஜி அண்ட் பவர் கால்குலேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதுல டவுட் இருக்குங்களா? இதுல டவுட் இருக்கா? இதுல டவுட் இருந்தா கேளுங்க. இல்ல நம்ம அடுத்த சம் போவோம். ஓகேங்க. இதோட ஏரியா என்னங்க? இந்த ஒரு சிங்கிள் டைம் பீரியட்ல இருக்கக்கூடிய ஏரியா என்னங்க? ஒரு சிங்கிள் டைம் பீரியட்ல இருக்கக்கூடிய ஏரியா இதோட ஏரியா என்னங்க? இது வரைக்கும் மட்டும் போதும். ஒரு சிங்கிள் டைம் பீரியட்ல இருக்கக்கூடிய அந்த டயக்ராமோட ஏரியா என்னங்க? 5. இது என்ன டயக்ராம்? இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். இது ஒரு ட்ரையாங்கிள்னா நத்திங் பட் ஹாஃப் ஹைட் இன்டூ பிரெத். கரெக்ட்டுங்களா? 10 × 5. அப்போ சாரி 10 × 1. ஏன்னா இங்க 1 இருக்கு. 10 × 1. அப்போ இது போட்டீங்கன்னா இதோட ஏரியா வந்து 5. ஓகேங்களா? இதோட ஏரியா வந்து 5. ஓகேங்களா? நம்ம மேக்ஸிமம் நான் ஏன் ஏரியா சொல்றேன்னா, சப்போஸ் ஓகே இதுக்கு ஓகே அவன் வந்து பவர்னு கேட்டா, சப்போஸ் உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டர்ல இந்த டயக்ராம் போயிட்டு இருக்கு, கெப்பாசிட்டர் இந்த டயக்ராம் போயிட்டு இருக்கு, ஃபைண்ட் சார்ஜ் அக்யூர்ட் இன் கெப்பாசிட்டர்னு கேட்டுருவோம். ஓகேங்களா?
ஃபைண்ட் சார்ஜ் அக்யூர்ட் இன் கெப்பாசிட்டர் ஃபார் ஃபர்ஸ்ட் 1 செகண்ட், ஃபார் ஃபர்ஸ்ட் 1 செகண்ட் மட்டும் கேட்டுரும். அப்ப சார்ஜ் இன் ஃபர்ஸ்ட் 1 செகண்ட் மட்டும் கேட்டானா நம்ம என்ன சொல்லணுங்க? சார்ஜ் எப்படிங்க டிஃபைன் பண்ணுவோம்? சார்ஜ் I ஈக்குவல் டு dq பை dt. அப்ப q ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் 0 டு t I ஆஃப் t dt. அப்ப நீங்க இந்த டயக்ராமுக்கு வந்து இன்டகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? சார்ஜ் கிடைச்சிரும். அந்த இன்டகிரேட் பண்றதுக்கு பதிலா இன்டகிரேஷன் இஸ் ஈக்குவல் டு என்னங்க? ஏரியா. நீங்க இன்டகிரேட் பண்ணதுக்கு பதிலா ஏரியா கண்டுபிடிச்சீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஓகேங்களா? இன்டகிரேஷன்ங்கிறது நத்திங் பட் ஃபைண்டிங் ஏரியா, டிஃபரன்சியேஷன்ங்கிறது நத்திங் பட் ஃபைண்டிங் ஸ்லோப். ஓகேங்களா? ஸ்லோப் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா அது டிஃபரன்சியேஷன், ஏரியா கண்டுபிடிச்சீங்கன்னா அது இன்டகிரேஷன். அவன் வந்து q ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் I ஆஃப் டி dt. அப்ப சார்ஜ் கேட்டானா நத்திங் பட் நீங்க என்ன பண்ணா போதும், இதோட ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா போதும், வேலை முடிஞ்சு. ஓகேங்களா? இதோட ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா போதும், வேலை முடிஞ்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் அதனால தான் இந்த இடத்துல ஏரியா என்னன்னு கேட்டேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த டயக்ராம் எப்படிங்க பிரிக்கலாம்? ஓகேங்க, நான் சொல்றேன். இங்க பாருங்க, இந்த டயக்ராம் வந்து நம்மளுக்கு ஏரியா ஜஸ்ட் ஏரியா கண்டுபிடிக்கணும். அதானங்க நம்மளோட வேலை, ஜஸ்ட் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏன்னா I ஆஃப் டி ஈக்குவல் டு என்னங்க? I ஆஃப் டி ஈக்குவல் டு என்னங்க? dq பை dt. I ஆஃப் டி ஈக்குவல் டு dq பை dt. அப்ப qங்கிறது என்னங்க? டிஃபரன்சியேஷன் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஃப்ரம் 0 டு t. இன்டகிரேஷன் ஃப்ரம் 0 டு t I ஆஃப் டி dt. அவ்வளவுதாங்க. அப்ப சார்ஜ் வேணும்னா அப் டு எவ்வளவு? அப் டு 5 மைக்ரோ செகண்டுக்கு உங்களுக்கு சார்ஜ் வேணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் இந்த டயக்ராமோட ஏரியா கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா இன்டகிரேஷன். அப்ப இந்த டயக்ராமோட ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாங்க நம்ம? இங்க பாருங்க, இங்க இங்க ஒரு ஹாஃபா பிரிங்க, இங்க ஒரு ஹாஃபா பிரிச்சீங்கன்னா இது என்னதுங்க? இந்த ஏரியா என்னதுங்க? இந்த ஏரியா எவ்வளவுங்க? இது ஒரு ஹாஃபா பிரிங்க. இது இந்த ஏரியா எவ்வளவு? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கரெக்ட்டுங்களா? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்படி இந்த ஏரியா பிரிங்க, இந்த ஏரியா பிரிங்க அப் டு 5.
இது ஒரு ரெக்டாங்கிள்ங்க, இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட் இங்க இருக்கிறது பாருங்க, இங்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு, இங்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு, அப்புறம் இங்க என்ன இருக்குங்க, இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அப்புறம் இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அது மொத்தம் 1 2 3 4. ஓகேங்களா? 3 ட்ரையாங்கிள் பிளஸ் ஒரு ரெக்டாங்கிள், 3 ட்ரையாங்கிள் பிளஸ் ஒரு ரெக்டாங்கிள், அவ்வளவுதாங்க அந்த இடத்துல இருக்கு, அவ்வளவுதான் அந்த இடத்துல இருக்கு. இதுல டவுட் இருக்குங்களா? இதுல டவுட் இருக்கா? இப்ப நான் வரைஞ்சதுல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இது 4னா இது 3 இருக்கணும். ஓகேங்களா? நான் வரைஞ்சதுல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? நான் வரைஞ்சதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இருந்தா கேளுங்க. ஜஸ்ட் இங்க ஒரு ட்ரையாங்கிள்ங்க, இந்த ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள்ங்க, இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னங்க? half இன்டூ ஹைட் என்னங்க 5 இன்டூ வித் எவ்வளோங்க 3 பிளஸ் இந்த ட்ரையாங்கிளோடது அல்லது இந்த ரெக்டாங்கிள் எடுத்துட்டீங்கன்னா போதும். இந்த ரெக்டாங்கிளோட ஹைட் என்னங்க? இந்த ரெக்டாங்கிளோட ஹைட் வந்து 3 இன்டூ வித் எவ்வளோங்க 2 இன்டூ வித் எவ்வளோங்க 2 பிளஸ் இந்த ட்ரையாங்கிளோட ஹைட் எவ்வளோங்க? இந்த ட்ரையாங்கிளோட ஹைட் எவ்வளோங்க? இந்த ட்ரையாங்கிளோட ஹைட் எவ்வளவு? அந்த ட்ரையாங்கிளோட ஹைட் எவ்வளோங்க? 2 sir. இந்த ட்ரையாங்கிளோட ஹைட் எவ்வளோங்க? இங்க 3ல இருக்கு, 3 to 5னா 2 தானே. இந்த ட்ரையாங்கிளோட ஹைட் வந்து 2, வித் வந்து பாத்தீங்கன்னா 1. ஓகேங்களா? வித் வந்து பாத்தீங்கன்னா 1 பிளஸ் மறுபடியும் இந்த குட்டி ட்ரையாங்கிள், இந்த குட்டி ட்ரையாங்கிளோட வித் என்னங்க? 3 to 4. அப்ப இந்த ட்ரையாங்கிளோட ஹைட் எவ்வளோங்க? 1, வித் வந்து 1. அவ்வளவுதாங்க சார்ஜ். அவ்வளவு. இதை கால்குலேட் பண்ணீங்க, உங்களுக்கு சார்ஜ் கிடைச்சிடும். இந்த சம்ல டவுட் இருக்குங்களா? இந்த சம்ல டவுட் இருக்குங்களா? நீங்க ட்ரெடிஷனல் இன்டகிரேஷன்லாம் போட்டிருந்தீங்கன்னா எக்ஸாம் ஹால்ல வேலைக்கு ஆகாதுங்க. இன்டகிரேஷன்லாம் போட்டு ஃப்ரம் 0 to 3 ஈக்குவேஷன் எழுதி ஃப்ரம் 3 to 4 ஃப்ரம் 4 to 5 அதெல்லாம் இப்போதைக்கு செல்லாதுங்க. இந்த மெத்தட்ல போறதுதான் ஈஸி. ஓகேங்களா? இதுல டவுட் இருக்குங்களா? இதுல டவுட் இருந்தா கேளுங்க. எல்லாமே மைக்ரோ செகண்ட். ஓகேங்களா? எல்லாமே மைக்ரோ செகண்ட். ஃபைனலா நீங்க இந்த இடத்துல ஒரு பிராக்கெட்ல மைக்ரோ ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா இந்த பிராக்கெட்ல நான் காமனா மைக்ரோ எடுத்த மாதிரி இந்த இடத்துல காமனா மைக்ரோ எடுத்துக்கோங்க. டவுட் இருக்குங்களா? இதுல டவுட் இருக்குங்களா? இதுல டவுட் இருக்குங்களா? நான் பேசுறது கேக்குதா? யாரும் என்னங்க ஆச்சு? எதுவும் புரிஞ்சுதா? இல்ல நான் வாய்ஸ் எதுவும் கேட்கலையா நான் பேசுறது? இல்ல சார், கேக்குதுங்க. என்னாச்சு? கேக்குது சார். நீங்க பேசுறது கேட்கலையா எனக்கு? புரிஞ்சது தானங்க? இது புரிஞ்சது தானே? எப்படி போடுறோங்கிற அப்ரோச் புரிஞ்சது தானங்க? புரியுது சார். ஓகே ஓகேங்க. எனக்கு இப்போதாங்க வாய்ஸ் கேக்குது. எனக்கு இவ்வளவு நேரம் எதுவுமே புரியுது கேட்கல. சார். ஓகே. இதுல யாருக்காச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. இந்த அப்ரோச்ல போங்க, அதுதான் பெஸ்ட். ஓகேங்களா? இந்த அப்ரோச்ல போங்க, அதுதான் பெஸ்ட். நம்ம இன்டகிரேஷன் போட்டு ஈக்குவேஷன் எழுதிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? இன்டகிரேஷன் போட்டு ஈக்குவேஷன் எழுதிட்டு இருக்கிறது கஷ்டம். பட் ஈக்குவேஷன் எழுத வேண்டிய இடத்துல கட்டாயம் ஈக்குவேஷன் எழுதிதான் ஆகணும். அதுல வந்து மாற்றமே இல்லை. ஏன்னா வந்து இப்ப மின்னத்த சம்க்கு பாருங்க, மின்னத்த சம்க்குமே ஈக்குவேஷன் எழுத வேண்டிய ஆகணும். ஏன்னா அது வந்து பீரியாடிக்குங்கிறப்ப அந்த ஒரு பீரியடை நம்ம டிஃபைன் பண்றப்போ அந்த இடத்துல கண்டிப்பா நம்ம ஈக்குவேஷன் எழுதிதான் ஆகணுங்க. ஆனா இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கேட்டா ஜஸ்ட் நீங்க ஏரியா மட்டும் கண்டுபிடிங்க. ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? அவன் என்ன சொல்ல வராங்கிறத பாருங்க, அவன் சொல்ல வர்றத என்னங்கிறத பார்த்துட்டு நீங்க ஜஸ்ட் அதோட ஏரியா மட்டும் கண்டுபிடிங்க. ஓகேங்களா? ஈக்குவேஷன் எழுத வேண்டிய இடத்துல ஈக்குவேஷன் எழுதுங்க, ஈக்குவேஷன் எழுத வேண்டாங்கிற இடத்துல ஈக்குவேஷன் எழுத வேண்டாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம். சார் அப்ப லாஸ்ட் சம்க்கு ஆன்சர் 70. ஆன்சர் எவ்வளவு வருதுங்க? எவ்வளவு வருதுங்க இதுல? இது இது எவ்வளவு 15 வருது? வருது சார். I of t. அவ்வளவுதாங்க. 15 மைக்ரோ கூலும். 15 மைக்ரோ கூலும்.
ஓகே ஓகே சார். அப்ப இன்டகிரேஷன்லாம் அடுத்து பண்ண தேவையில்ல. ஓகே சார், ஓகே சார். இல்லைங்க ஃபைனல் அவ்வளோதாங்க. ஃபைனல் ஆன்சரே அவ்வளோதான் 15 மைக்ரோ கூலும். இது எவ்வளோ வருதுங்க? இது மட்டும் சொல்லுங்க. இது மட்டும் எவ்வளோ வரும்? அது மட்டும் 15 தான் வருது சார். அவ்வளோதாங்க. ஆன்சரே அவ்வளோதான். சார்ஜ் கேட்டிருக்கேன். Q ஈக்குவல் டு 15 மைக்ரோ கூலும். ஓகே சார். ஓகே. இந்த சம் ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் எவ்வளோ வருதுங்க? இது 8 இல்லைங்க. இது அண்டு. ஓகேங்களா? இது வந்து அண்டு வோல்டேஜ் 8 நினச்சிக்காதீங்க. அண்டு வோல்டேஜ் டிக்ரீஸ் லீனியர்லி.
சார் சொல்லுங்க. சார் இங்க டைம் கன்வெர்ட் பண்ணிக்கணுங்களா சார் 10 மினிட்ஸ் அப்படின்றது செகண்ட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கணுங்களா சார்? ஆமாமாங்க, ஏன்னா எனர்ஜிங்கிறது ஜூல்ஸ் பெர் செகண்ட் தானே. ஓகே 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 சார். நீங்க இப்படி கண்டுபிடிக்கிறப்ப ஜூல்ஸ் பெர் மினிட்னு வருங்க, நம்ம ஜூல்ஸ் பெர் செகண்டா மாத்திக்கோங்க அதையும். ஓகே சார் ஓகே சார். சார் இப்போ 13.2 கரெக்டா சார்? 13.2 கிலோ ஜூல்ஸுங்களா இல்ல 132? எஸ் சார் 132 ஜூல்ஸ் இல்லைன்னா 13.2 கிலோ ஜூல்ஸ். ஓகே, 13.2 கிலோ ஜூல்ஸ். ஓகேங்க, ரொம்ப சிம்பிள் தாங்க. இங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபுல்லி சார்ஜ்டு மொபைல் பேட்டரி இஸ் குட் ஃபார் 10 மினிட் டாக் டைம். 10 மினிட் டாக் டைமுக்கு வந்து ஒரு ஃபுல்லி சார்ஜ்டு மொபைல் பேட்டரி வந்து கரெக்டா இருக்குன்னு சொல்ல. டியூரிங் திஸ் 10 மினிட் இட் டெலிவர்ஸ் கான்ஸ்டன்ட் கரண்ட் ஆஃப் 2 ஆம்பியர்ன்ட்டுங்க. அப்ப அந்த இடத்துல கரண்ட் வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்டா 2 ஆம்பியர். வோல்டேஜ் டிக்ரீஸ் லீனியர்லி ஃப்ரம் 10 to 2, அது ஃபிகர்ல காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எனர்ஜி டெலிவர்டு பை தி பேட்டரி இன் ஜூல்ஸ். ஓகேங்களா, நம்ம எப்பவுமே இதை செகண்ட் கன்வெர்ட் பண்ணிக்கணுங்க, ஏன்னா ஜூல்ஸ் பர் செகண்ட் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இங்க இன்டூ 60 போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஏன்னா 10 மினிட்ங்கிறது ஈக்குவல் டு எவ்வளோ செகண்டுங்க? 600 செகண்ட். 10 மினிட் ஈக்குவல் டு 600 செகண்ட். 5 மினிட் 300 செகண்ட்னா அப்போ 10 நிமிஷம் 600 செகண்ட். அப்போ 10 மினிட்டை 600 செகண்டுக்கு மாத்திட்டீங்க. அப்போ இந்த இடத்துல இருக்கிற வேல்யூ என்னங்க? 600. எனர்ஜிங்கிறது என்னங்க? எனர்ஜி ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் 0 to t v into i dt. கரெக்ட்டுங்களா? எனர்ஜி ஈக்குவல் டு 0 to t v into i dt. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 0 to 600. ஓகேங்களா, இங்க வந்து 0 to 600. கான்ஸ்டன்ட் கரண்ட் சொல்லியிருக்காங்களா? கான்ஸ்டன்ட் கரண்ட் கான்ஸ்டன்ட்னா ஐய வெளியே எடுத்துக்கலாங்களா? ஐய வெளியே எடுத்தீங்கன்னா இங்க எவ்வளவு வந்துருங்க? 2. ஐய வெளியே எடுத்துட்டீங்கன்னா இங்க 2. ஏன்னா கரண்ட் கான்ஸ்டன்ட். வித் ரெஸ்பெக்ட் டு டிஃபரன்சியேஷனுக்கு அங்க ஒரு வேலையுமே இல்லை. ஏன்னா வந்து வித் ரெஸ்பெக்ட் டைம் ஃபேக்டர் வந்து வோல்டேஜ் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. கரண்ட் வந்து கடைசி வரைக்கும் கான்ஸ்டன்டா தான் இருக்கு. ஓகேங்களா, ஏன்னா வோல்டேஜ் தான் டைமை டிபெண்ட் பண்ணி மாறிட்டு இருக்கு, கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட் 2. அப்ப இங்க இன்ட்டு என்னங்க? v இன்டூ டிடி. அப்ப என்ன பண்ணுங்க? இந்த வோல்டேஜுக்கு ஏரியா கண்டுபிடிச்சு இன்டூ 2 பண்ணா வேலை முடிஞ்சு. இந்த இன்டகிரேஷனோட அர்த்தம் என்னங்க? இந்த இன்டகிரேஷனோட அர்த்தம் நத்திங் பட் இதோட ஏரியா. இதோட ஏரியா கண்டுபிடிச்சு இன்டூ 2. அப்ப என்ன வருங்க? 2 இன்டூ ஃபர்ஸ்ட் இது எப்படி இருக்குங்க? இங்க பாருங்க, இது ஒரு ட்ரையாங்கிளா இருக்கு, இது ஒரு ரெக்டாங்கிளா இருக்கு. அவ்வளவுதான், ஒரு ட்ரையாங்கிள் ஒரு ரெக்டாங்கிள். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு எவ்வளவுங்க? half இன்டூ ஹைட் எவ்வளவுங்க? 2 இன்டூ லென்த் எவ்வளவுங்க? 600 பிளஸ் ஒரு ரெக்டாங்கிள் எவ்வளவுங்க? 10 இன்டூ 600. அவ்வளவுதாங்க. இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வருதுங்க? இங்க 2 கேன்சல் பண்ணிக்கோங்க. இது 600, இது வந்து 6000. அப்போ 2 இன்டூ 6600, 2 இன்டூ 6600 போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 13200 வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, 13200 வரும். இதை வந்து 13.2 கிலோ ஜூல்ஸா மாத்திக்கலாம். ஓகேங்களா, அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். கரண்ட் கான்ஸ்டன்ட்டா வெளியே கொண்டு வந்துருங்க. வோல்டேஜ் மட்டும் தான் இன்டகிரேட் பண்ணணும். வோல்டேஜ் இன்டகிரேட் பண்ணோம்னா ஜஸ்ட் அந்த ஏரியா கண்டுபிடிச்சா போதும். அந்த ஏரியா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 6600 வருங்க. அந்த 6600 கான்ஸ்டன்ட் கரண்ட் 2 ஈக்குவல் டு 13.2 கிலோ ஜூல்ஸுங்க. இதுல டவுட் இருக்கா? இதுல டவுட் இருக்குங்களா? இதுல டவுட் இருக்கா இந்த சம்ல? இதுல டவுட் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி நம்ம அடுத்து போலாங்க. இதுல டவுட் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி நம்ம அடுத்து போலாம். நீங்க இந்த ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள் பாத்தீங்கன்னா ஏரியா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா, ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள் கண்டுபிடித்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஃபார்முலா போடுங்க. ஃபார்முலா போட்டீங்கன்னா எது எதெல்லாம் கான்ஸ்டன்ட்னு சொல்றானோ அதெல்லாம் வெளியே தூக்கிட்டு வந்துருங்க. கான்ஸ்டன்ட் இல்லாதது மட்டும் உள்ள வைங்க. கான்ஸ்டன்ட் எது எதெல்லாம் இல்லையோ அதுக்கெல்லாம் இன்டகிரேஷனுங்கிறது நத்திங் பட் ஏரியா, ஜஸ்ட் ஏரியா கண்டுபிடிச்சு வெளியே வந்துடும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல டவுட் இருந்தாலும் கேளுங்க, இல்ல அடுத்த கொஸ்டின் நான் எழுதுறேன்.
இது ட்ரை பண்ணுங்க, இந்த சம் ட்ரை பண்ணுங்க. ஹிண்ட் கொடுக்குறேங்க நான். ஃபிகர் ஷோஸ் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இண்டக்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 1 ohm அண்ட் இண்டக்டன்ஸ் ஆஃப் 2 Henry. எனர்ஜி அப்சர்வ்டு பை இண்டக்டர் அப் டு ஃபர்ஸ்ட் 4 செகண்ட்னு சொல்லிட்டாங்க. ஹிண்ட் ரொம்ப சிம்பிளுங்க. ஹிண்ட் வந்து ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, ஒரு இண்டக்டர் இருக்கு. இந்த ரெசிஸ்டர்ல வந்து எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க? 1 ohm ரெசிஸ்டர் சொல்லிட்டான், 2 Henry இண்டக்டர் சொல்லிட்டான். இங்க வந்து கரண்ட் ஐ ஆஃப் டி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. இங்க வந்து கரண்ட் ஐ ஆஃப் டி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. அந்த ஐ ஆஃப் டி இங்க கொடுத்துட்டான். எனர்ஜி அப்சர்வ்டு பை இண்டக்டர் அப் டு 4 செகண்ட் கேட்குறோம். ஓகேங்களா? எனர்ஜி அப்சர்வ்டு பை இண்டக்டர் அப் டு 4 செகண்ட். ஓகேங்களா? இப்போ இதுல வந்து ரெசிஸ்டர் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுமா பண்ணாதுங்களா? ஏன்னா முன்னாடி ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, அந்த ரெசிஸ்டரை நான் இதுல சேர்த்துக்கணுமா கூடாதா? அவன் என்ன சொல்லியிருக்கான்னா எனர்ஜி அப்சர்வ்டு பை இண்டக்டர்னு சொல்லிட்டாங்க. எனர்ஜி அப்சர்வ்டு பை இண்டக்டர் இருக்கட்டும், ஆனா இந்த இடத்துல வந்து அங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுமா பண்ணாதுங்களா? சார் அப்சர்வ் பண்ணுங்க சார். அப்சர்வ் பண்ணுங்க, அப்சர்வ் கண்டிப்பா பண்ணும். அப்போ எனர்ஜி அப்சர்வ்டு பை இண்டக்டர்னு கேட்கறப்போ நீங்க வந்து ரெசிஸ்டரும் எனர்ஜி அப்சர்வ் பண்ணும், இண்டக்டரும் எனர்ஜி அப்சர்வ் பண்ணும். அப்போ டோட்டல் எனர்ஜி தான் கண்டுபிடிக்கணும். ஈவன் தோ என்ன சொல்லியிருந்தா ஃபைண்ட் எனர்ஜி அப்சர்வ்டு பை ரெசிஸ்டர் ஃபார் ஃபர்ஸ்ட் 4 செகண்ட் சொல்லியிருந்தாலும் சரி, ஃபைண்ட் எனர்ஜி அப்சர்வ்டு பை இண்டக்டர் ஃபார் ஃபர்ஸ்ட் 4 செகண்ட் சொல்லியிருந்தாலும் சரி, எனர்ஜி அப்சர்வ்டு அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெசிஸ்டரும் அப்சர்வ் பண்ணும், இண்டக்டரும் அப்சர்வ் பண்ணும். ஓகேங்களா? அப்ப நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ரெண்டுக்குமே கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எனர்ஜி அப்சர்வ் பை ரெசிஸ்டர்னு தனியா கேட்டாலும் ரெண்டு கண்டுபிடிக்கணும், எனர்ஜி அப்சர்வ் பை இண்டக்டர்னு தனியா கேட்டாலும் நீங்க ரெண்டுமே தான் கண்டுபிடிக்கணும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். அப்ப எப்ப மட்டும்தான் ஒன்னே ஒண்ணு கண்டுபிடிக்கணுங்க? அப்ப எப்ப மட்டும்தான் நமக்கு வந்து இண்டக்டருக்கு மட்டும் தனியா கண்டுபிடிச்சா போதும், நம்ம வந்து ரெசிஸ்டர் ஒமிட் பண்ணிக்கலாம், அல்லது கெப்பாசிட்டருக்கு மட்டும் தனியா கண்டுபிடிச்சா போதும் ரெசிஸ்டர் ஒமிட் பண்ணிக்கலாங்கிறப்ப அப்ப அந்த இடத்துல என்ன ஓடு இருக்கணுங்க? நான் வெறும் இண்டக்டருக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும், நான் வெறும் கெப்பாசிட்டருக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும் அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த இடத்துல என்ன ஓடு இருக்கணுங்க? எனர்ஜி அப்சார்ப்டுக்கு பதிலாக என்ன ஓடு இருக்கணும் அந்த இடத்துல? சார் எனர்ஜி ஸ்டோர்டு பை இண்டக்டர். எனர்ஜி ஸ்டோர்டு பை இண்டக்டர். ஓகேங்களா? அப்போ எனர்ஜி ஸ்டோர்டு பை இண்டக்டர்னு கேட்டா வந்து நீங்க இண்டக்டருக்கு மட்டும் கண்டுபிடிக்கணும். எனர்ஜி அப்சார்ப்டு பை இண்டக்டர் ஆகட்டும், எனர்ஜி அப்சார்ப்டு பை ரெசிஸ்டர்னு கேட்டா நீங்க டோட்டல் எனர்ஜி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எனர்ஜி ஸ்டோர்டுங்கிறது வேற, எனர்ஜி அப்சார்ப்டுங்கிறது வேற. ஏன்னா ரெசிஸ்டர் வந்து எனர்ஜியை ஸ்டோர் பண்ணாது, அதனால நீங்க ரெசிஸ்டரையும் ஒமிட் பண்ணிக்கலாம், இண்டக்டருக்கும் கெப்பாசிட்டருக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். எனர்ஜி ஸ்டோர்டுன்னு வர்றப்போ, எனர்ஜி அப்சார்ப்டுன்னு வர்றப்போ உங்களுக்கு ரெசிஸ்டரும் அந்த வேலையை பண்ணும், இண்டக்டரும் அந்த வேலையை பண்ணும், கெப்பாசிட்டரும் அந்த வேலையை பண்ணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? அந்த இடத்துல டோட்டல் எனர்ஜியை நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ டோட்டல் எனர்ஜி E ஈக்குவல் டு ER plus EL. ஓகேங்களா? டோட்டல் எனர்ஜி E ஈக்குவல் டு ER plus EL. ஓகேங்களா? ERங்கிறது என்னங்க? எனர்ஜி ஈக்குவல் டு பவர் இன் பவர். பவரை நீங்க இன்டகிரேட் பண்ணா வேலை முடிஞ்சுங்களா? பவருங்கிறது என்னங்க? ஃப்ரம் இன்டகிரேஷன் 0 to t. பவருங்கிறது என்னங்க? I ஸ்கொயர். ஓகே, I ஆஃப் டி ஸ்கொயர் போட்டுக்கலாம். I ஆஃப் டி, ஏன்னா இங்க I ஆஃப் டி இருக்கு. I ஸ்கொயர் ஆஃப் டி இன்டூ R dt பிளஸ் இண்டக்டருங்கிறது என்னங்க? இண்டக்டருங்கிறது என்னங்க? அதே தான் I ஸ்கொயர் ஆஃப் R இன்டூ டி. அதே தான் இண்டக்டருக்கும் அதே தான். ஓகேங்களா? நீங்க வந்து ERக்கு தனியா கண்டுபிடிங்க, ELக்கு தனியா கண்டுபிடிங்க. ஓகேங்களா? ERக்கு தனியா கண்டுபிடிங்க, ELக்கு தனியா கண்டுபிடிங்க. ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுங்க. ரெண்டையும் மெர்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருங்க? 0 to t. இண்டக்டருக்கு வரும்போது V ஆஃப் டி இன்டூ I ஆஃப் டி கண்டுபிடிங்க. V ஆஃப் டி இன்டூ I ஆஃப் டி dt. ஏன்னா வந்து இண்டக்டரோட எனர்ஜி என்னங்க? L ஈக்குவல் டு ஹாஃப் LI ஸ்கொயர் தானே. எனர்ஜி ஈக்குவல் டு ஹாஃப் LI ஸ்கொயர் தானே. ஏன் இந்த இடத்துல நம்ம ஹாஃப் LI ஸ்கொயர் அப்ளை பண்ணாமோ இதை அப்ளை பண்ணோங்கிறது நான் அடுத்தடுத்த எக்ஸாம்பிள் சொல்றேன். அடுத்த 2 எக்ஸாம்பிள் அதை பத்தின டிஸ்கஷன் தான் வரப்போகுது. ஏன் வந்து நம்ம வந்து ஹாஃப் LI ஸ்கொயர் அப்ளை பண்ணாம 0 to t V ஆஃப் டி இன்டூ I ஆஃப் டி அப்ளை பண்றோம்? இதுக்கு இண்டக்டருக்கு எனர்ஜி கண்டுபிடிக்கிறப்போ LI ஸ்கொயர் டைரக்டா அப்ளை பண்ணலாமே நீங்க கேட்கலாம். பட்
அடுத்த கொஸ்டினும் அதுக்கு அடுத்த கொஸ்டினும் அதுதான், அந்த டிஸ்கஷன் தான் நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ரெண்டு மட்டும் கண்டுபிடிங்க, வேலை முடிஞ்சுங்க. இந்த ரெண்டு மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் இஆர் மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இஆர் மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இஆர் இஆர் மட்டும் சொல்லுங்க. இஆர் மட்டும் சொல்லுங்க. இதோட இந்த இன்டகிரேஷன் எப்படிங்க பிரிச்சுக்கலாம்? என்ன சொல்லியிருக்கா? ஃபர்ஸ்ட் 4 செகண்ட் வரைக்கும் கேட்டிருக்கானா? அப்ப ஃபர்ஸ்ட் 4 செகண்ட் வரைக்கும் வரைஞ்சிக்கலாமா? ஃபர்ஸ்ட் 4 செகண்ட் வரைக்கும் வரைஞ்சிக்கலாங்களா? நெக்ஸ்ட் இஆர் ஈக்குவல் டு நான் இஆர் மட்டும் தான் எடுக்கிறேன். இஆர் மட்டும் தான் எடுக்கிறேன். இன்டகிரேஷன் ஃப்ரம் 0 to 2. 0 to 2 ஐ ஆஃப் டி ஓட ஈக்குவேஷன் என்னங்க? 0 to 2 ஐ ஆஃப் டி ஓட ஈக்குவேஷன் என்னங்க? 0 to t ஐ ஆஃப் டி ஓட ஈக்குவேஷன் 3t சார். 3tங்க. 0 to 2 வந்து 3t தி ஹோல் ஸ்கொயர் இன்டு ஆர் எவ்வளோங்க? 1 ohm இன்டு ஆர் வந்து 1 ohm dt பிளஸ் அடுத்துங்க 0 to 4 உங்களுக்கு கான்ஸ்டன்டா தான் இருக்கு. கான்ஸ்டன்டா இருக்குன்னா நான் திங்க் பட் வெறும் 6 மட்டும் எழுதினா போதுங்க. ஐ ஸ்கொயர் அப்ப 6 ஸ்கொயர் இன்டு ஆர் எவ்வளோங்க? 1 dt அவ்வளோதாங்க. இதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி இஆர் கிடைச்சிருங்க. இஆர் ஈக்குவல் டு ட்ரை பண்ணுங்க. இஆர் ஈக்குவல் டு போடுங்க, என்ன வருதுன்னு பார்ப்போம். 96 சார். 96ங்க. இது டோட்டலா இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க வந்து 96 கிடைக்கும். ஓகேங்களா? 96 ஜூல்ஸ் கிடைக்குங்க. இது வந்து உங்களுக்கு 96 ஜூல்ஸ் கிடைக்கும். இதுல டவுட் இருக்குங்களா? இதுல டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, இதுல டவுட் இல்லைன்னா அடுத்து இஎல் கண்டுபிடிக்கலாங்க. இஎல் கண்டுபிடிக்கிறப்போ இஎல் இங்க போட்டுக்கலாம். இஎல் ஓகேங்களா? இஎல் ஈக்குவல் டு என்னங்க? இன்டகிரேஷன் 0 to t v of t into i of t dt. ஓகேங்களா? 0 to t v of t into i of t dt for first 2 seconds. ஓகேங்களா? for first 2 secondsக்கு நான் எடுத்துட்டேன். first 2 secondsக்கு கரண்ட் என்னங்க? சேம் 3t into v of tங்கிறது என்னங்க? l into d i of t by dtங்களா? l into change in currentங்களா? l into change in current. அப்ப lங்கிற வேல்யூ என்னங்க? l என்ன சொல்லிட்டான்? 2 ஹென்றி. எல்லுங்கிறது வந்து உங்களுக்கு 2 ஹென்றி இன்டூ சேஞ்ச் இன் கரண்ட் எவ்வளோங்க? இன்டூ சேஞ்ச் இன் கரண்ட் எவ்வளோங்க? சேஞ்ச் இன் கரண்ட் எவ்வளவு இருக்கீங்க? சேஞ்ச் இன் கரண்ட்னா ஸ்லோப்புங்க. டிஐ ஆஃப் டி டிடிங்கிறது நத்திங் பட் ஸ்லோப்புங்க. ஸ்லோப்புங்கிறது என்னங்க? 6 - 0 டிவைட் பை 2 - 0 6/2 எவ்வளோங்க? 3. டைரக்டா 3 இன்டூ டிடி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டுங்க அடுத்த செகண்டுக்கு இது நான் இங்கே வேணா எழுதுறேங்க. எல் இன்டூ டிஐ ஆஃப் டி பை டிடி. ஓகேங்களா? இது வந்து எல் இன்டூ டிஐ ஆஃப் டி பை டிடி குழம்புச்சு அப்படின்னா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க 2 to 4 செகண்டுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 2 to 4 செகண்டுக்கு. 2 to 4 செகண்டுக்கு உங்களோட கரண்ட் என்னங்க? ஐ ஆஃப் டி என்னங்க? 6. உங்களோட கரண்ட் என்னங்க? ஐ ஆஃப் டி என்னங்க? 6. அதே மாதிரி எல் இன்டூ டிஐ ஆஃப் டி டிடி போடணுங்களா? வி ஆஃப் டிக்கு எல்லுங்கிறது என்னங்க? 2. டிஐ ஆஃப் டி டிடி என்னங்க? இந்த ஃபார் 2 to 4 டிஐ ஆஃப் டி டிடி என்னங்க? அதாவது சேஞ்ச் இன் கரண்ட் எவ்வளோங்க? ஃபார் 2 to 4 செகண்ட்ஸ்க்கு 0ங்க. ஃபார் 2 to 4 செகண்ட்ஸ்க்கு சேஞ்ச் இன் கரண்ட் வந்து 0 இன்டூ டிடி. இதை மட்டும் சால்வ் பண்ணுங்க. இதை மட்டும் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னு சொல்லுங்க. இதை மட்டும் சால்வ் பண்ணி என்ன வருதுன்னு சொல்லுங்க. எவ்வளவு வருதுங்க? இது மட்டும் 36 சார். 36 ஜூல்ஸ். இது மட்டும் பாத்தீங்கன்னா 36 ஜூல்ஸ் வருங்க. இது மட்டும் 36. அப்ப டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி அப்சர்வ்டு பை ரெசிஸ்டர் அண்ட் கரண்ட் ரெசிஸ்டர் அண்ட் இண்டக்டர் அளவுங்க ER plus EL. ER plus ELங்கிறது நத்திங் பட் என்னங்க? 96 plus 36. 96 plus 36 equal to 132 ஜூல்ஸ். ஓகேங்களா? 132 ஜூல்ஸ். ஓகேங்க. இப்போ இண்டக்டருக்கு வந்து நம்ம ஏன் half LI ஸ்கொயர் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இண்டக்டருக்கு ஏன் நம்ம half LI ஸ்கொயர் அப்ளை பண்ணக்கூடாது? அப்ளை பண்ணா எந்த இன்ஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணா கரெக்டான ஆன்சர் வரும்னு பார்க்குறோம். ஓகேங்களா? இண்டக்டரோட எனர்ஜி என்னங்க? EL ஈக்குவல் டு half LI ஸ்கொயருங்களா? half LI ஸ்கொயர். இந்த இடத்துல I ஆஃப் டிங்கிறங்காட்டி I ஆஃப் டி ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். half LI ஆஃப் டி ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ நீங்க இந்த half LI ஆஃப் டி ஸ்கொயர் வந்து ஒரு இன்ஸ்டன்ட்டுக்கு மட்டும்தான் எனர்ஜி கொடுக்கும். ஓகேங்களா? அதாவது வந்து அந்த இன்ஸ்டன்ட்டுக்கு இண்டக்டரோட எனர்ஜி என்னவோ அதை மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த half LI ஆஃப் டி ஸ்கொயர் கொடுக்குமே தவிர
கம்ப்ளீட் எனர்ஜியை கொடுக்காது. ஓகேங்களா? கம்ப்ளீட் எனர்ஜின்னு அந்த சேஞ்ச் இன் கரண்ட் கரண்ட் வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு பாருங்க. கரண்ட் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ட்டுக்கு எனர்ஜி உங்களால சொல்ல முடியாது. ஒரு ஃபைனல் இன்ஸ்டன்ட் வந்துருச்சு. ஒரு ஃபைனல் இன்ஸ்டன்ட்டுக்கு உங்க கரண்ட் உங்களோட எனர்ஜி என்னன்னு கேட்டா உங்களோட இண்டக்டர்னால சொல்ல முடியும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னாங்க, E ஈக்குவல் டு half Li ஸ்கொயர் ஆஃப் T போட்டிருக்கீங்க பாருங்க. இந்த ஃபார்முலா வந்து எதுக்கு வேலிட் அப்படின்னா, எனர்ஜி அட் 2 சொல்ல முடியும், எனர்ஜி அட் 4 சொல்ல முடியும், எனர்ஜி அட் 0 to 2 சொல்ல முடியாதுங்க. எனர்ஜி அட் 0 to 4 சொல்ல முடியாது. நான் சொல்ல வரது புரியுதானுங்க? எனர்ஜி அட் 4 செகண்டுக்கு உங்க இண்டக்டர்ல என்ன எனர்ஜி இருக்கோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சொல்லிட முடியும். கரெக்டா எக்ஸாக்டா 2 செகண்டுக்கு உங்களோட இண்டக்டரோட எனர்ஜி என்ன இருக்கோ அதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஆனா ஃபைண்ட் எனர்ஜி ஃப்ரம் 0 to 2 செகண்ட் இந்த ஃபார்முலா போட முடியாது. ஃபைண்ட் எனர்ஜி ஃப்ரம் 2 to 4 செகண்ட் இந்த ஃபார்முலா போட முடியாது. ஓகேங்களா? இதே கொஸ்டினுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எனர்ஜி அப்சர்வ்ட் பை இண்டக்டர் 4 செகண்ட். அப்போ 4th செகண்டுக்கு உங்க எனர்ஜி என்னவா இருக்கோ இண்டக்டர்ல, அதுதானுங்க இது வரைக்கும் இருக்கிற எனர்ஜி. அதாவது உங்களோட இண்டக்டர்ல அட் 4th செகண்டுக்கு உங்க எனர்ஜி என்னவா இருக்கோ அதுதான் வந்து உங்களோட டோட்டல் இண்டக்டரோட எனர்ஜி. ஏன்னா அவன் என்ன கேட்டிருக்கான், எனர்ஜி அப்சர்வ்ட் பை இண்டக்டர் ஃபார் ஃபர்ஸ்ட் 4 செகண்ட். அப்ப இந்த இன்ஸ்டன்ட்டுக்கு உங்களோட இண்டக்டர் எனர்ஜி என்னங்கிறப்போ நம்ம அந்த இன்ஸ்டன்ட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ணணுங்க, அந்த இன்ஸ்டன்ட்டுக்கு தான் நம்ம எனர்ஜியை கண்டுபிடிக்கணும். அதாவது EL of t ஈக்குவல் டு, ஓகேங்களா, EL of t நீங்க பார்க்கல எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணக்கூடாது. EL of t ஈக்குவல் டு half LI of t ஸ்கொயர். ஓகேங்களா? half LI of t ஸ்கொயர். ஓகேங்களா? அதாவது எனர்ஜி அட் 4th செகண்ட் இதுதான் வேலிட். ஓகேங்களா? 0 to 4 0 to 2 இதுக்கெல்லாம் இந்த ஃபார்முலா போடக்கூடாது. ஓகேங்களா? அட் 4th instant அட் 4th செகண்ட் ஈக்குவல் டு half into Lங்கிறது என்னங்க, Lங்கிறது to I of tங்கிறது ஐங்கிறது என்னங்க, அந்த 4th செகண்ட்ல உங்களுக்கு கரண்ட் என்னவா இருக்கு, அந்த 4 செகண்ட்ல உங்க கரண்ட் 6 இருக்கு. அப்போ 6 ஸ்கொயர் போட்டிங்க அப்படின்னா EL of 4 equal to 36 வந்துருச்சு. பாத்தீங்களா? இந்த 36 இந்த இடத்துல நீங்க அந்த எனர்ஜி ஃபார்முலாவை எந்த இடத்துல அப்ளை பண்ணணுங்கிறத தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? நீங்க என்னதான் பேசிக்ஸ்ல கிளியரா இருந்தாலும் half LI ஸ்கொயர் ஃபார்முலா வந்து அந்த இன்ஸ்டன்ட்டுக்கு மட்டும்தான் எனர்ஜி சொல்ல முடியும். ஃபார் 0 to 2 ஃபார் 2 to 4 இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்டுக்குலாம் நம்மளால என்ன சொல்ல முடியாதுங்க, எனர்ஜி சொல்ல முடியாது. அப்ப இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்டுக்கு இந்த ஃபார்முலாவை எப்படி சார் அப்ளை பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள்ங்க. EL of 4 minus EL of 2 அந்த ஃபார்முலால அதே ஃபார்முலால உங்களால ஆன்சர் கொண்டு வந்துக்க முடியும். அதாவது 2 to 4 இருக்கு பாருங்க. EL அதாவது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டுங்களா, அதாவது ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி. அப்படி பாக்குறப்ப என்னங்க, EL of 4 minus EL of 2. EL of 4ங்கிறப்ப உங்க கரண்ட் என்ன, EL of 2ங்கிறப்ப உங்க கரண்ட் என்ன, அந்த இன்ஸ்டன்ட்டை நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலாவை நீங்க அப்ளிகபிள் பண்ணிக்க முடியும். ஓகே தானுங்க? இது புரிஞ்சுதானுங்க? எப்பப்ப அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும், எப்பப்ப அதை அப்ளை பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சு வச்சுதானுங்க? டவுட் இருக்குங்களா இதுல? டவுட் இருக்குங்களா இதுல? அப்ப இதே ஃபார்முலாவை நீங்க இனிஷியல் மைனஸ் ஃபைனல் போட்டு பாருங்க, டேலி ஆகும் பாருங்க. இனிஷியல் எனர்ஜி என்னங்க, ஃபைனல் எனர்ஜி என்னங்க, ஃபைனல் எனர்ஜி EL of 4 மைனஸ் இனிஷியல் எனர்ஜி என்னங்க, EL of 0. ஓகேங்களா? அதானுங்க இந்த இடத்துல வரப்போகுது. ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஃபைனல் என்னங்க, EL of 4 மைனஸ் இனிஷியல் எவ்வளவுங்க, EL of 0. அப்ப EL of 4ங்கிறத நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சுங்க, 36 ஜூல் மைனஸ் EL of 0ங்கிற உங்களோட கரண்ட் என்னங்க, அப்ப 0. உங்க கரண்ட் I of t 0. அப்ப 0 ஸ்கொயர் என்னங்க, 0. 36 மைனஸ் 0 போடுங்க ஈக்குவல் டு 36 ஜூல்ஸ். அப்படியே வரும். ஓகேங்களா? நீங்க ஒண்ணு அந்த ஃபைனல் இன்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சாலும் சரி, ஃப்ரம் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் இன்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சாலும் சரி, உங்க விருப்பம் தான். ஓகேங்களா? அதெல்லாம் உங்க விருப்பம் தான். ஓகேங்களா? சம்ம பொறுத்து. ஓகேங்களா? சம்ம பொறுத்து. இந்த சம்மல்ல கீழே வந்து உங்களுக்கு இனிஷியல் எனர்ஜி 0. இதே 2ல இருந்து கேட்டிருந்தா என்ன பண்ணுவீங்க, 2ல இருந்து கேட்டிருந்தா 0 போட முடியாது. அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போடுவீங்க. அப்போ EL of 4 மைனஸ் EL of 2னு போடுவீங்க. ஓகேங்களா? இது மேபி வேற ஆம்ப்ளிடியூட் இருந்துச்சு அப்படின்னா. ஓகேங்களா? புரிஞ்சுதானுங்க? எந்தெந்த டயக்ராம எந்தெந்த ஃபார்முலா எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறது. இதுல டவுட் இருந்தா கேளுங்க. சரி, இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சார்? ஓகே. இந்த ரெசிஸ்டர்ல டவுட் இல்ல தானே? ஏன்னா எனர்ஜி ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் பவர்ங்கிறது I ஸ்கொயர் ஆர். இதுல டவுட் இல்ல தானே? இதுல டவுட் இல்லைன்னா நான் இண்டக்டர் மட்டும் சொல்றேன். இண்டக்டருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வகையா எனர்ஜி கண்டுபிடிக்கலாங்க. ஒரு வகையில எனர்ஜி வந்து உங்களோட ஜெனரல் ஃபார்முலா ஃப்ரம் 0 to t v into I dt ஒன்னு இதுல அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாங்க. அல்லது உங்களோட இண்டக்டரோட எனர்ஜி ஃபார்முலா இன்னொன்னு இருக்குங்க, half LI ஸ்கொயர் இருக்கு. ஓகேங்களா? half LI ஸ்கொயர். மொத்தம் இந்த ரெண்டு வகையா உங்களோட இண்டக்டரோட எனர்ஜியை நீங்க கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ ரெண்டு ஃபார்முலாவே ஒரே இடத்துல அப்ளிகபிள் பண்ண முடியாது. ஓகேங்களா? உங்களோட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அப் டு ஃபர்ஸ்ட் 4 செகண்ட், அதாவது இண்டக்டரோட எனர்ஜி ஃபார் 4 minus 0. ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் 4 செகண்டுக்கு உங்க இண்டக்டர் எனர்ஜி கேட்டிருக்கா. ஓகேங்களா?
உங்களோட ஃபர்ஸ்ட் 4 செகண்டுக்கு கண்டுபிடிக்கிறப்போ நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா எதுக்குன்னா அட் 4th செகண்ட் உங்களோட இண்டக்டர் எனர்ஜி என்னன்னா சொல்ல முடியும். அட் செகண்ட் 2 உங்களோட இண்டக்டரோட எனர்ஜி கேட்டா சொல்ல முடியும். அட் ஃபர்ஸ்ட் செகண்ட் உங்களோட இண்டக்டரோட எனர்ஜி கேட்டா சொல்ல முடியும். அட் 10th செகண்ட் உங்களோட இண்டக்டர் எனர்ஜி கேட்டா சொல்ல முடியும். ஆனா இதே ஃபார்முலாவை தூக்கிட்டு போயிட்டு ஃபார் 0 to 4 ஃபைண்ட் இண்டக்டர் எனர்ஜினா EL ஈக்குவல் டு half LI ஸ்கொயர் போட்டு நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இங்க ஓகே, இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் எனர்ஜி 0வா இருந்துருச்சு, வேலிட் ஆயிருச்சு. எல்லா சம்க்கும் அதே வேலிட் ஆகுன்னு சொல்ல முடியாது. அதனால நீங்க ஃப்ரம் 0 to 4 0 to 2 அப்படி கேட்டானா இந்த ஃபார்முலாக்கு போங்க. அந்த இன்ஸ்டன்ட்ல கேட்டான் அப்படின்னா நீங்க இந்த ஃபார்முலாக்கு போங்க. நீங்க இந்த ஃபார்முலா போறது உங்களுக்கு ஃபெமிலியரா இல்ல அப்படின்னா நீங்க ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதாவது இண்டக்டர் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஓகேங்களா? ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்டகிரேஷன் போட கஷ்டமா இருந்துச்சுன்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எடுத்துக்கோங்க. இதுல ஃபைனல் என்னங்க? EL of 4, இனிஷியல் என்னங்க? EL of 0. அதுதான் நான் இங்க எடுத்திருக்கேன். EL of 4 மைனஸ் EL of 0. EL of 4 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். fourth செகண்ட்ல உங்க கரண்ட் என்னவா இருக்கு? fourth செகண்ட்ல உங்க கரண்ட் 6 ஆம்பியரா இருக்கு. அப்ப fourth செகண்ட்ல உங்க கரண்ட் 6க்கு போட்டேன். அப்ப half into 2 into 6 ஸ்கொயர். ஓகேங்களா? அது போட்டீங்கன்னா 36 ஜூல்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இனிஷியல் வேல்யூ EL of 0. EL of 0 போடுங்க. EL of 0ல கரண்ட் வந்து 0. அதனால உங்களுக்கு கரண்ட் 0ங்கிறப்ப half LI ஸ்கொயர். ஐங்கிறது 0, டோட்டலா 0. அப்ப இனிஷியல் மைனஸ் ஃபைனல் போட்டீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நீங்க இப்படி போறதுக்கு பதிலா இப்படி போலாம், அல்லது நீங்க இப்படி போலாம். ஓகேங்களா? 3ல நீங்க எப்படி வேணாலும் போய்க்கலாம். ஓகேங்களா? 3ல எப்படி வேணாலும் போய்க்கலாம். இது வந்து கன்சிடரிங் இனிஷியல் எனர்ஜி 0. ஓகேங்களா? கன்சிடரிங் இனிஷியல் கரண்ட் 0. இது வந்து ஓகேங்களா? கன்சிடரிங் இனிஷியல் கரண்ட் 0. ஆமா, ஏன்னா இங்க கன்சிடரிங் இனிஷியல் கரண்ட் 0, இங்கேயும் இனிஷியல் கரண்ட் 0. ஆனா வந்து உங்களுக்கு வந்து இதே சம வேற மாதிரி சப்போஸ் 2ல இருந்து தொடங்கி இருக்குன்னு வைங்களேன், ஆர்எல்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இப்படி போயிருக்குன்னு வைங்களேன், அப்ப வந்து உங்களுக்கு இனிஷியல் எனர்ஜி இருக்கு. அட் 0ல உங்களுக்கு சம் கரண்ட் இருக்கு. அட் 0ல உங்களுக்கு வந்து சம் கரண்ட் இருக்கு. அப்படி கரண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு EL of 4 மைனஸ் EL of 0 போடும்போது உங்களுக்கு 0ன்னு வராது. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து அப்போ இனிஷியல் கரண்ட் உங்களுக்கு 6 ஆம்பியர்னு இருக்குன்னு வைங்களா, அப்ப நீங்க அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணி ஆகணும் 6ங்கிறது. ஓகேங்களா? இப்ப டவுட் இருக்குங்களா? இதுல டவுட் இருக்கா இன்னும்? இல்ல ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் டவுட் இருந்தா கேளுங்க, இல்ல கிளியர்னா கிளியர் பண்ணி. கிளியர் சார். ஓகே, நோட்ஸா எழுதிக்கோங்க இதையெல்லாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ண பாயிண்ட் தாங்க ரெண்டு நோட்ஸா எழுதிக்கோங்க. எக்ஸ்பிளைன் பண்ண பாயிண்ட் 2 நோட்ஸ் எழுதி.
ஓகே, அடுத்த கேள்வி. ஸ்லைடு வேணாலும் கேளுங்க. இது ட்ரை பண்ணுங்க, இந்த சம் ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் எவ்வளோ வருதுங்க? 36 சார். 36 ஜூல்ஸுங்க. 36 ஜூல்ஸ். நீங்க இனிஷியல் பாக்குறீங்க, இனிஷியல் வந்து 0. இனிஷியல் 0ங்கிறப்ப டைரக்டா என்ன பண்ணிக்கலாங்க, EL = ½ LI² போட்டீங்க அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிருக்குங்களா. இனிஷியல் 0 பாருங்க, இனிஷியல் 0வா, EL = ½ LI² போட்டுக்கோங்க. ஓகேங்களா. அட் 6 செகண்ட்ஸ்க்கு உங்களுக்கு என்னங்க எனர்ஜி வந்து 36 ஜூல்ஸ். அட் 10 செகண்ட்க்கு உங்க எனர்ஜி என்னங்க? 10th செகண்ட் உங்க எனர்ஜி என்னங்க? 36 ஜூல்ஸ். 36 ஜூல்ஸுங்க. அட் இன்ஃபைனைட்டுக்கு உங்க எனர்ஜி என்னங்க? அட் இன்ஃபைனைட் உங்க எனர்ஜி என்னங்க? 36 சார். 36 ஜூல்ஸுங்க. ஓகே. அட் 2 செகண்ட் உங்க எனர்ஜி என்னங்க? 36 சார். 36 ஜூல்ஸ். அப்போ இதில் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிக்க முடியுங்க, சேஞ்ச் இன் கரண்ட் இருந்தாதான் இண்டக்டர்ல என்ன இருக்குங்க, சேஞ்ச் இன் எனர்ஜி இருக்கும். சேஞ்ச் இன் கரண்ட் இல்லை அப்படின்னா உங்களோட இண்டக்டர்ல சேஞ்ச் இன் எனர்ஜி இருக்காது. ஃப்ரம் 2 செகண்ட், ஃப்ரம் 2வது செகண்ட்ல இருந்து அப் டு இன்ஃபைனைட் வரைக்கும் உங்களோட எனர்ஜி 36 ஜூல்ஸ் தான் உங்களோட இண்டக்டர் ஸ்டோர் பண்ணியிருக்கும். ஓகேங்களா. 36 ஜூல்ஸ் தான் உங்களோட எனர்ஜி ஸ்டோர் பண்ணியிருக்கும். சேஞ்ச் இன் கரண்ட் எங்க இருக்குங்க, ஃப்ரம் 0 to, அப்போ அட் 2வது செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு 36 ஜூல்ஸ் அட்டைன் ஆயிடுச்சு. அங்கிருந்து கரண்ட் கான்ஸ்டன்ட்னா கடைசி வரைக்கும் உங்களோட இண்டக்டர் வந்து எனர்ஜியும் கான்ஸ்டன்டா இருக்கும். அதாவது வந்து உங்களோட இண்டக்டர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அடுத்த சேஞ்ச் இன் கரண்ட்டுக்கு உங்க இண்டக்டர் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அடுத்த சேஞ்ச் இன் கரண்ட் வரும்போது தான் உங்களோட இண்டக்டரோட எனர்ஜி மாறும். அது வரைக்கும் உங்க இண்டக்டர் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா எந்த வேலையுமே பண்ணாம அமைதியா உட்காந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓகேங்களா. அமைதியா உட்காந்துருக்கும். அமைதியா உட்காந்துருக்கிறப்ப உங்களுக்கு எந்த எனர்ஜியுமே செலவாகாது. ஓகேங்களா. அதான் இண்டக்டர் வந்து கரண்ட் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா உங்க இண்டக்டர் எந்த வேலையுமே செய்யாதுங்க. எந்த வேலையுமே செய்யாம அமைதியா உட்காந்துருக்கும். இண்டக்டர் வந்து கரண்ட் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா. சேஞ்ச் இன் கரண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களோட இண்டக்டர் வந்து சம் ஒர்க் பண்ணணும். அந்த சேஞ்ச் இன் கரண்ட்டுக்கு பண்ண வேண்டிய ஒர்க் தான் உங்களுக்கு எனர்ஜியா ஸ்டோர் ஆகுது. ஓகேங்களா. எனர்ஜியா ஸ்டோர் ஆகுது. இதுல டவுட் இருக்குங்களா? அப் டு இன்ஃபைனைட் உங்களுக்கு 36 ஜூல்ஸ் தான், அட் 2 செகண்ட் உங்களுக்கு 36 ஜூல்ஸ் தான். ஓகேங்களா. இதுல டவுட் இல்ல தானே? அதே மாதிரி இது வந்து எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டர்னு கேட்டிருக்காங்க. எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டர்ங்கிறப்ப நம்ம யாரை கன்சிடர் பண்ணக்கூடாதுங்க, நம்ம வந்து 1 ohm ரெசிஸ்டரை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து ரெசிஸ்டர் எனர்ஜி ஸ்டோர் பண்ணாது, இண்டக்டர் மட்டும்தான் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும். நீங்க டோட்டல் E = ER + EL வந்து இந்த இடத்துல போடக்கூடாது. ஓகேங்களா. டோட்டல் E = ER + EL வந்து இந்த இடத்துல நீங்க போடக்கூடாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन.
ட்ரை பண்ணுங்க. Energy stored by resistor in 0 to 2 second எவ்வளோங்க? Energy stored by resistor in 0 to 2 second. சார் 24 ஜூல்ஸுங்க. இது வந்து ER1. Energy stored by resistor in 2 to 4 second எவ்வளோங்க? Into 2 to 4 second. 72 சார் 72 joules. Energy stored by resistance in 4 to 6 second. 4 to 6 செகண்ட் என்னங்க? அதேதான், இங்க 0 to 2, இங்க 4 to 6, இங்க 6க்கு 24 ஜூல்ஸ்னா இங்கேயும் 6க்கு 24 ஜூல்ஸ் தான் வரும். எனர்ஜி ஸ்டோர்டு பை இண்டக்டர் இன் 0 to 2 செகண்ட் எவ்வளோங்க? எவ்வளோ வருதுங்க? எனர்ஜி ஸ்டோர்டு பை இண்டக்டர் ஃப்ரம் 0 to 2 செகண்ட்ஸ். ஃபைனல் மைனஸ் இனிஷியலுங்க. இது என்னங்க? இது இப்போதைக்கு இதுதான் ஃபைனல். இது ஃபைனல் மைனஸ் இனிஷியலுங்க. ஃபைனல் எவ்வளோங்க? ஃபைனல் எவ்வளோங்க? 36 ஜூல்ஸ்ங்க. அவ்வளோதான். இனிஷியல் 0. இந்த இடத்துல உங்களோட இண்டக்டர் கரண்ட் என்னவா இருக்கும்? இந்த இடத்துல உங்களோட இண்டக்டர் எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் பண்ணியிருக்கும்? இந்த இடத்துல 0 ஜூல்ஸ். இந்த இடத்துல உங்களோட இண்டக்டர் எவ்வளோ எனர்ஜிங்க ஸ்டோர் பண்ணியிருக்கும்? 36 சார். ப்ளஸ் 36ஆ மைனஸ் 36ங்களா? ப்ளஸ் 36ஆ மைனஸ் 36ங்களா?
கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதுங்களா அந்த இடத்துல? கரண்ட் டிக்ரீஸ் ஆகுதுங்க. கரண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா உங்களோட எனர்ஜி என்ன ஆகணுங்க? டிக்ரீஸ் ஆகணும்ல. கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிறப்ப உங்க எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. கரண்ட் கான்ஸ்டன்டா இருக்கிறப்ப உங்க எனர்ஜி 0. கரண்ட் டிக்ரீஸ் ஆகிறப்ப உங்க எனர்ஜி என்ன ஆகணுங்க? டிக்ரீஸ் ஆகணும். அப்ப எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கும்? -36 ஜூல்ஸுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்குங்களா? என் மேல டவுட் இருந்துச்சுன்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போடுங்க. ஃபைனல் என்னங்க? 6. 6ங்கிறப்போ உங்க இண்டக்டர் என்னங்க? உங்களோட இண்டக்டர் கரண்ட், உங்களோட இண்டக்டர் எனர்ஜி என்னங்க? 6ங்கிறப்போ 0. அட் 4 செகண்ட் உங்களோட இண்டக்டர் எனர்ஜி என்னங்க? 36. அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எவ்வளவுங்க? 0 - 36 ஜூல்ஸ். எவ்வளவு ஜூல்ஸ்? -36 தானே வந்திருக்கு. இப்போ டவுட் கிளியர் தானுங்க அந்த இடத்துல? ஓகே. இப்போ டோட்டல் எனர்ஜி ஸ்டோர்ட் பை இண்டக்டர் நம்ம என்ன சொல்லிட்டோங்க? டோட்டல் எனர்ஜி ஸ்டோர்ட் பை இண்டக்டர் வந்து எந்த இன்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த இன்ஸ்டன்ட் வரைக்கும் தான் டோட்டல் எனர்ஜி ஸ்டோர்டு பை இண்டக்டர். கரெக்ட் தானங்க? அதாவது வந்து 6 செகண்டுக்கு நீங்க வந்து உங்களோட எனர்ஜி இண்டக்டர்ல கண்டுபிடிக்கிறதும் ஒண்ணுதான். ஃப்ரம் -∞ to 6 செகண்டுக்கு உங்க இண்டக்டர் எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் பண்ணிருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறது ஒண்ணுதான். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல டோட்டல் எனர்ஜி ஸ்டோர்டு பை இண்டக்டர் நீங்களே சொல்லுங்க. டோட்டல் எனர்ஜி ஸ்டோர்டு பை இண்டக்டர் எவ்வளவுங்க? 0 சார்? 0ங்க. ஏன்னா வந்து 36 - 36 0. அப்போ டோட்டல் எனர்ஜி ஸ்டோர்டு பை இண்டக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா ஃபைனலா உங்க இண்டக்டர் இந்த இன்ஸ்டன்ட்ல என்ன எனர்ஜி இருக்குமோ அந்த எனர்ஜி தானங்க அது கடைசி வரைக்கும் அது வரைக்கும் ஸ்டோர் பண்ணிருக்கும். ஃப்ரம் 0 to 6 செகண்ட் எனர்ஜி ஸ்டோர்டு பை இண்டக்டர் என்னங்க? 0 ஜூல்ஸ். அதுக்கு நீங்க 0 to 6 வரைக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா 6ங்கிற இந்த ஒரு இன்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சீங்கன்னா உங்க இண்டக்டர் அந்த எனர்ஜி தான் கொடுக்க போகுது. அந்த எனர்ஜி தான் 0. அப்ப இப்படி பார்த்தாலும் டேலி ஆயிருச்சு, இப்படி பாத்தீங்கன்னாலும் டேலி ஆயிருச்சு தானங்க. இதுல டவுட் இருக்குங்களா? அப்ப EL = 0, EL = 0, ER = என்னங்க? 24 + 72 + 24. இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களோட டோட்டல் எனர்ஜி அப்சார்ப்டு பை ரெசிஸ்டர். அவ்வளவுதான். டோட்டல் எனர்ஜி அப்சார்ப்டு பை ரெசிஸ்டர். இதுல டவுட் இருக்குங்களா? இந்த சம்ல டவுட் இருக்கா? இதுல டவுட் இருந்தா கேளுங்க. சார் சொல்லுங்க சார். அப்ப வந்து ஒரு இன்டர்வல்ல நமக்கு வந்து இண்டக்டரோட எனர்ஜி கேட்டாங்க. அந்த லாஸ்ட் எந்த பாயிண்ட்டும் அந்த எண்ட் பாயிண்ட்ல கண்டுபிடிச்சா சேமா வரும்னு சொல்றீங்களா சார்? ஆமாங்க. ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போட்டீங்கன்னா சேமா வரணும். 0 இனிஷியலா இருந்தா மட்டும்தான் அந்த கண்டிஷன். ஓகே. அப்படிலாம் இல்லைங்க. நீங்க அடுத்த சம் 0 இல்லாத சம் தாங்க. அடுத்த சம் வந்து 0 இனிஷியல் கண்டிஷன் இல்லாத சம் தான் நான் கொடுக்க போறேன். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஃபைனல் மைனஸ் இனிஷியலும் 0. ஆனா மின்னத்த சம் பாருங்க. ஃபைனல் மைனஸ் இனிஷியல் என்ன வந்துச்சு? மின்னத்த சம் வந்து ஃபைனல் மைனஸ் இனிஷியல் என்ன வந்துச்சுங்க? இந்த சம்மோட ஃபைனல் மைனஸ் இனிஷியல் என்னங்க? இந்த சம்மோட ஃபைனல் 4 செகண்ட் எடுத்துட்டீங்க. இனிஷியல் 0. அப்ப EL of 4 - 0 என்னங்க? 36 ஜூல்ஸ். அப்போ உங்க இண்டக்டர் வந்து டோட்டல் எனர்ஜி ஸ்டோர்டு பிட்வீன் தட் 4 செகண்ட் வந்து 36 ஜூல்ஸ். அதாவது அட் 4th செகண்ட் -0. அதாவது ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போட்டீங்கன்னா உங்களோட இண்டக்டரோட எனர்ஜி கிடைச்சிருங்க. இந்த கொஸ்டினோட ஃபைனல் மைனஸ் இனிஷியல் வந்து நீங்க கண்டுபிடிக்காம டயக்ராம் பார்த்தே சொல்லிட முடியும். டயக்ராம் பார்த்து எப்படி சொல்லிட முடியுங்க? உங்களோட இண்டக்டர் எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் பண்ணிருக்குன்னு பார்த்தா ஃபைனல் எனர்ஜி பாருங்க, இனிஷியல் எனர்ஜி பாருங்க, ரெண்டுமே 0. அப்ப டோட்டல் இண்டக்டரோட எனர்ஜி 0 வரணும். கரெக்டா? கண்டிப்பா வரணும். அதை நீங்க இங்க டேலி பண்ண முடியுதான்னு பாருங்க. ஆமா, இங்க 36 ஜூல்ஸ், இங்க 0 ஜூல்ஸ், இங்க -36 ஜூல்ஸ். 36 + 0 -36 பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆகி 0 ஜூல்ஸ். மேத்தமேட்டிக்கலா கால் பண்ணீங்கனாலும் அதே தான். லாஜிக்கலா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் கால்குலேட் பண்ணீங்கனாலும் அதே தாங்க. உங்க விருப்பம். நீங்க மேத்தமேட்டிக்கலா போறதுனால போகும், ஃபைனல் மைனஸ் இனிஷியல் கண்டுபிடிக்கிறதுனால கண்டுபிடிங்க. ஓகே சார். थैंक यू சார். ஓகே. டவுட் இருக்குங்களா? இந்த ரேம்ப் சிக்னல் இருக்குல சார், தேர்ட் ரீஜியன்ல, அப்ப நம்ம ER கால்குலேட் பண்ணும்போது 4 to 6 இருக்குல சார்? ஆமாங்க. அது வந்து ஒரு டிக்ரீசிங் ரேம்ப்னால நம்ம -3t ன்னு எடுத்துப்போம்ல சார் ஈக்குவேஷன்? அப்படி I² Rங்க. I². அதான் சார், ஸ்கொயர்னால ஆக்சுவலி அது பாசிட்டிவ் ஆயிடுது. பட் ஆனா ஒரிஜினல் ஈக்குவேஷன் -3t தானே எடுத்துக்கணும்னு கேக்குறேன் சார். கிடையாதுங்க. அது -3t கிடையாதுங்க. ஏன்னா -3t கிடையாதுங்க. ஏன் -3t கிடையாதுன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோப் 0ல இருந்து தொடங்கல. அதாவது y = mx + c. c வந்து அங்க 0 இல்லையே. உங்களோட இதோட ஈக்குவேஷன் என்னங்க? இது வந்து -3. கரெக்ட்டுங்களா? இது வந்து என்னதுங்க? -3.
மைனஸ் 3t. ஓகே, நீங்க சொல்றபடி நான் வரேன். இது வந்து என்னங்க, மைனஸ் 3t. எவ்வளவு தூரம் ஷிஃப்ட் ஆயிருக்குங்க இந்த ஈக்குவேஷன்? எவ்வளவு தூரம் ஷிஃப்ட் ஆயிருக்கு? அப் டு 6 செகண்ட் ஷிஃப்ட் ஆயிருக்குங்களா? அதாவது மைனஸ் 3t மைனஸ் 6. இதுதான் அதோட ஈக்குவேஷன். அதோட லைன் ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 0ல இருந்து தொடங்கலங்க. இது வந்து 0ல இருந்து தொடங்கி இருக்கு. இது வந்து 0ல இருந்து தொடங்கினங்காட்டி 3t கன்ஃபார்ம் போட்டீங்க. ஓகே, இது வந்து மைனஸ் 3t தான். பட் எவ்வளவு தூரம் ஷிஃப்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. அப் டு 6 வரைக்கும் ஷிஃப்ட் ஆயிருக்கு. அப்போ மைனஸ் 3t t வரைக்கும் ஷிஃப்ட் ஆயிருக்கு, 6 வரைக்கும் ஷிஃப்ட் ஆயிருக்கு. அப்போ t மைனஸ் 6ன்னு எழுதணுங்க. ஓகே சார். இல்ல சார், நம்ம ஐ ஆஃப் டி டவுட் ஈக்குவேஷன் இருக்குங்களா இதுல எழுதுறோம் இன்னும்? சார். இல்ல ஃபர்ஸ்ட் ரீஜன்ல வந்து ஐ ஆஃப் டி எழுதுறோம்ல சார். ஐ ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 3tன்னு எடுத்துப்போம். ஆமாங்க. அப்ப இந்த தேர்ட் ரீஜன்ல ஐ ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3t எடுத்துக்கணுமா? மைனஸ் 3t எடுக்க கூடாதுங்க. மைனஸ் 3 ஆஃப் t மைனஸ் 6 தான் எடுக்கணும். t மைனஸ் 6. மைனஸ் 3 ஆஃப் t மைனஸ் 6 தான் எடுக்கணும் நீங்க. அங்க பாருங்க, அங்க வந்து இங்க பாருங்க, அங்க வந்து ஃப்ரம் 0 to 2, இங்க வந்து 4 to 6. உங்களோட இன்டகிரேஷன் இதை டேலி பண்ணிருங்க. நீங்க இங்க t க்கு சப்ஸ்டிட் பண்ண போற வேல்யூ 2 0. நீங்க இங்க வந்து t க்கு சப்ஸ்டிட் பண்ண போற வேல்யூ 6 4 டேலி ஆயிருங்க 24 ஜூல்ஸ்க்கு. ஓகே சார், ஓகே சார். ஆனா ஈக்குவேஷன் இப்படி தான் எழுதணும்ல, சப்ஸ்டிட் பண்ணணும். ஈக்குவேஷன் மைனஸ், ஆமாங்க, ஈக்குவேஷன் மைனஸ் ஆஃப் 3t மைனஸ் 6 தான் எழுதணுங்க. ஓகே சார், தேங்க் யூ சார். உங்களுக்கு 24 ஜூல்ஸ் தாங்க கிடைக்கும். ஏன்னா நீங்க அங்க வந்து இன்டகிரேஷன் ஃப்ரம் 0 to 2, டீக்கு போறப்ப t ஸ்கொயர்னு போறப்ப 4 தான் கிடைக்கும். ஆனா இங்க பாருங்க, t ஸ்கொயர் போறப்ப உங்களுக்கு இங்க என்ன கிடைக்குங்க, 36 கிடைக்குதா, மைனஸ் 16 கிடைக்குதுங்களா, 20 வந்துரும். அதாவது உங்களுக்கு புரியுதானே அந்த இடத்துல எப்படி 24 டேலி ஆகுதுங்கிறது? எஸ், ஆமா, ரெண்டு பக்கமும் இன்டர்வல் சேமா தானே சார் இருக்கு. 2 இன்டர்வல் 2 இன்டர்வல்னால. இன்டர்வல்னால இல்லைங்க. உங்களுக்கு வந்து ஈவன்தோ இந்த இடத்துல 3tக்கு உங்க டவுட் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல 3tக்கு வந்து 24 ஜூல்ஸ் கிடைக்குது. ஆனா இங்க வந்து ஈக்குவேஷன் வேற, அப்பயும் 24 ஜூல்ஸ் எப்படி கிடைக்குதுங்கிறதானுங்க உங்க டவுட். ஆமா சார், இந்த இடத்துல ஈக்குவேஷன் எப்படி எழுதணுங்கிறது எனக்கு டவுட் சார். ஃபர்ஸ்ட் ரீஜன் இந்த இடத்துல ஈக்குவேஷன் எப்படி எழுதுனாங்க இங்க பாருங்க. இந்த இடத்துல ஈக்குவேஷன் வந்து இது மைனஸ் 3t, அதுல டவுட் வேண்டாங்க. இது மைனஸ் 3t, ஏன்னா 6 டிவைடட் பை 2 வந்து 3, டிக்ரீசிங் ஸ்லோப் வந்து மைனஸ் 3t. நீங்க உங்களோட ஈக்குவேஷன் 0ல ஸ்டார்ட் ஆயிருக்கான்னு பாருங்க, 0ல ஸ்டார்ட் ஆகல. அதே நேரம் உங்களோட ஈக்குவேஷன் எவ்வளவு தூரம் ஷிஃப்ட் ஆயிருக்கு, 6 வரைக்கும் ஷிஃப்ட் ஆயிருக்கு. அப்போ t மைனஸ் 6, அவ்வளவுதாங்க. ஓகே சார், புரியுது சார். லைன் ஈக்குவேஷன் வந்து பாத்துட்டு வாங்க, வழி இல்லைங்க. லைன் ஈக்குவேஷன் வந்து இல்ல, ஈக்குவேஷன் புரியுது சார், ஷிஃப்ட் ஆறது. பட் நம்ம வந்து அதுதான் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுமான்னு கேக்குறேன் சார். ஆமாங்க, இதுதான் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இதுதான் i ஆஃப் t, இதுதான் i ஆஃப் t. இந்த இடத்துல ஃபார் 4 to 6க்கு இதுதான் i ஆஃப் t. லைன் ஈக்குவேஷன் புரியுது சார், ஷிஃப்ட் ஆனதெல்லாம் புரியுது. ஆனா இதுதான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா இல்ல மைனஸ் 3t மட்டும் ஜெனரலா போடணுமா அப்படின்னு கேக்குறேன் சார். இல்லைங்க, மைனஸ் 3t போடக்கூடாதுங்க. மைனஸ் 3 ஆஃப் t மைனஸ் 6 தான் i ஆஃப் t. 4 to 6க்கு நீங்க i ஸ்கொயர் ஆஃப் t வந்து இதுதான் i ஸ்கொயர் ஆஃப் t. ஓகே சார், தேங்க் யூ சார். ஓகே, இந்த சம்ல டவுட் இருக்குங்களா? இந்த சம்ல டவுட் இருக்குங்களா? இந்த சம்ல டவுட் இல்லதாங்க. நீங்க ஈக்குவேஷனால எழுத வேண்டாங்க. இண்டக்டரோட எனர்ஜி கேட்டாங்கன்னு வைங்களேன், நீங்க ஈக்குவேஷனால எழுத வேண்டாங்க. ஓகேவா? இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போட்டு வந்துருங்க. ரொம்ப சிம்பிள். ஓகே தானே? நெக்ஸ்ட் கொஸ்டின். அந்த டவுட் கேட்டிங்களா, 0 இன்ஸ்டன்ட்டுக்கு தொடங்கலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி தாங்க அடுத்து. 0 இன்ஸ்டன்ட்டுக்கு தொடங்காத இண்டக்டரோட கேள்வி.
இது ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க இந்த சம் இந்த சம் inductor stored from 3 to 4 seconds. Find the energy of inductor stored by inductor from 0 to 6 second. உங்க கேள்வி அங்க அப்படி வந்திருக்கு ஓகேங்களா. இங்க வந்து 0 to 6 செகண்ட் நான் கேட்கல, இங்க வெறும் 6 செகண்ட் தான் கேட்டிருக்கேன். நீங்க 0 to 6 செகண்ட் போட்டீங்கன்னா என்ன வரும் நீங்களே சொல்லுங்க. டயக்ராம் பார்த்தே சொல்லிடலாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்டுங்க டயக்ராம் பார்த்தே சொல்லிடலாம். இருக்கிறதுல எது ஈஸிங்க டயக்ராம் பார்த்து சொல்றதுல? இவ்வளோ பெரிய டயக்ராம் இருக்குங்க. டயக்ராம் வந்து எனர்ஜி ஸ்டோர்டு பை இண்டக்டர் ஃப்ரம் 0 to 6 செகண்ட். ஆன்சருங்க. ஃபைண்ட் எனர்ஜி ஸ்டோர்டு பை இண்டக்டர் ஃப்ரம் 0 to 6 செகண்ட். ஆன்சர் என்னங்க? 8 ஆன்சர். 8ஆ? சரி. 0 சார். 0ங்க. நீங்க டயக்ராம் பாருங்க. இந்த இன்ஸ்டன்ட் என்னங்க? இந்த இன்ஸ்டன்ட்ல உங்க கரண்ட் 2, இந்த இன்ஸ்டன்ட்ல உங்க கரண்ட் என்னங்க 2. அப்ப 2 - 2 என்னங்க? 0. வேலை முடிஞ்சுங்க. Find the energy stored by inductor from 0 to 6 second. 0 to 6 secondங்கிறது என்னங்க? Energy stored by inductor 6 final minus energy stored by inductor at 0. Final minus initial. Finalலையும் உங்க current value 2, initialலையும் உங்க current value 2, energy stored by inductor 0. ஓகேங்க. Energy stored by inductor between 3 to 4 second எவ்வளவுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு. 0 சார். 0ங்க. ஏன்னா இங்க பாருங்க எனர்ஜி ஸ்டோர்டு பை இண்டக்டர் 4 செகண்ட்ங்கிறப்ப 4, எனர்ஜி ஸ்டோர்டு பை இண்டக்டர் 3 செகண்ட்ங்கிறப்ப 3. ரெண்டுமே சேம் எனர்ஜிங்கிறப்ப அங்க இண்டக்டர் ஸ்டோர்டு பை இண்டக்டர் எனர்ஜி ஸ்டோர்டு எவ்வளவுங்க? 0. ரொம்ப சிம்பிள். டவுட் இருக்குங்களா இதுல? நம்ம எப்படி அதை கால்குலேட் பண்றோம்? எனர்ஜி ஸ்டோர்டு பை இண்டக்டர் ஃப்ரம் 0 to 5 செகண்ட் எவ்வளவுங்க? 0. எனர்ஜி ஸ்டோர்டு பை இண்டக்டர் ஃப்ரம் 7 to 8 செகண்ட் எவ்வளவுங்க? 0. அவ்வளவுதாங்க. புரிஞ்சுதானுங்க? அதாவது வந்து உங்களுக்கு ஃபைனல் வேல்யூவும் சேம் ஆம்ப்ளிடியூடு, இனிஷியல் வேல்யூ சேம் ஆம்ப்ளிடியூட்னா உங்களுக்கு எனர்ஜி ஸ்டோர்டு பை இண்டக்டர் என்ன வரப்போகுதுங்க? 0 தான் வரப்போகுது. நீங்க வேணா ட்ரை பண்ணி போட்டு பாருங்க. போட்டு பார்த்தீங்கன்னா அதே தான் வரும். ஏன்னா L ½ I²ங்களா, ஒரு L சேம், ஐயும் சேம். அப்போ ரெண்டு என்ன வரப்போகுதுங்க? 0 தான் வரப்போகுது. அப்போ எனர்ஜி ஸ்டோர்டு பை இண்டக்டர் ஃப்ரம் 3 to 4 என்னங்க? 0. எனர்ஜி ஸ்டோர்டு ஃப்ரம் இண்டக்டர் ஃப்ரம் 0 to 6 எவ்வளோங்க? 0. எனர்ஜி ஸ்டோர்டு அட் தி இன்ஸ்டன்ட் 6 மட்டும் எவ்வளோங்க? எனர்ஜி ஸ்டோர்டு பை இது இண்டக்டர் அட் தி இன்ஸ்டன்ட் 6 மட்டும் எவ்வளோங்க? 4 சார். 4 வருதுங்களா? ½ Li² போடும்போது 4 வருதுங்களா? 4 ஜூல்ஸ். 3 to 4 எவ்வளோங்க? 0. 2 to 4 மட்டும் சொல்லுங்க. 2 to 4 மட்டும் சொல்லுங்க. போட்டு சொல்லுங்க. 2 to 4 மட்டும் சொல்லுங்க. 8 சார். 8 வருதுங்களா? ஓகே, 8 ஜூல்ஸ். டவுட் இருக்குங்களா? டயக்ராம் பார்த்து ஈக்குவேஷனே எழுதாம, ஜஸ்ட் இன்டகிரேஷன் போடாம, ஈக்குவேஷன் எழுதாம, ஜஸ்ட் டயக்ராம் பார்த்தோன்னா உங்களால இண்டக்டரோட எனர்ஜி சொல்லிட முடிஞ்சிடணுங்க. டவுட் இருக்குங்களா? எப்பேற்பட்ட டயக்ராம் கேட்டாலும் நீங்க இண்டக்டரோட எனர்ஜி அதை பார்த்து சொல்லிடணுங்க. டவுட் இருக்குங்களா? அதில் இன்டகிரேஷன்லாம் போகக்கூடாதுங்க. இன்டகிரேஷனும் டிஃபரன்சியேஷனும் இந்த LdI/dt அதெல்லாம் எழுதிட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் தொடங்குறப்ப அதெல்லாம் எழுதணும். போக போக நம்ம என்னங்க டயக்ராம் பார்க்குறோம், ஆன்சர் போகிறோம், டயக்ராம் பார்க்குறோம், ஆன்சர் போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? டவுட் இருக்குங்களா இந்த மாதிரி சம்ஸ்ல? டவுட் இருக்குங்களா இந்த மாதிரி சம்ஸ்ல? 2 to 4 மட்டும் சொல்லுங்க சார். ஓகேங்க. 2 to 4ங்களா? ஓகேங்க. 2 to 4ங்களா? இங்க பாருங்க, எனர்ஜி ஸ்டோர்ட் பை இண்டக்டர் ஃபைனல் வந்து 4ங்க, மைனஸ் எனர்ஜி ஸ்டோர்ட் பை இண்டக்டர் இனிஷியல் வந்து 2. கரெக்ட்டுங்களா? ஏன்னா 2 to 4 ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜிங்க. ஃபைனல் எனர்ஜி என்னங்க? ½ Lங்கிறது என்னங்க? 2 I²ங்க. I எவ்வளோங்க இந்த இடத்துல? 4ங்கிறப்ப I வந்து உங்களுக்கு 4. ஓகேங்களா? அப்போ 16 மைனஸ் ½ L சேமாக தான் இருக்க போகுது.
எல் வந்து சேமாக தான் இருக்க போகுதுங்க. ஐ ஸ்கொயர் அட் டூங்கிறப்போ உங்களோட கரண்ட் என்னங்க 2. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4ங்க. ஹாஃப் கேன்சலுங்க. 16 மைனஸ் ஹாஃப் கேன்சலுங்க. 16 மைனஸ் 4 12 வருதுங்க. சாரிங்க, 16 மைனஸ் 4 12 வருதுங்க. சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 12 வருது. 16 மைனஸ் 4 12. இல்லை நான் எதுவும் மிஸ்டேக் பண்ணேன்னு பார்த்துக்கோங்க. 12 ஜூல்ஸ். டவுட் இருக்குங்களா இதில்? டவுட் இருக்குங்களா இதில்? என்னங்க யாருமே ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்ல சார் கிளியர் சார். இல்ல சார். ஓகே இல்ல சார். ஓகே. அப்போ எனர்ஜி இண்டக்டரை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி கேட்டானா டக்குன்னு அடிச்சுட்டு வந்துடும். ஓகேங்களா? டக்குன்னு அடிச்சுட்டு வந்துங்க. கெப்பாசிட்டருக்கு நம்ம வேற மாதிரி பார்ப்போம். ஓகேங்களா? கெப்பாசிட்டருக்கு ஹாஃப் சிவி ஸ்கொயரு. அங்கே வந்து உங்களுக்கு வோல்டேஜ் டயக்ராம் கொடுத்துருப்பான். ப்ரீவியஸ் கொஸ்டின் கெப்பாசிட்டர் பற்றி அதிகமாக காணுங்க, அதனால நான் எடுத்துகிட்டு வர முடியல. நம்ம கெப்பாசிட்டர் தனியாக சால்வ் பண்ணுவோம். இப்போ நம்ம எனர்ஜி முடிச்சிட்டோம், பவருக்கு வருவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பவருக்கு வருவோம். பவர் எப்படியெல்லாம் பண்ணலாம்னு பார்ப்போம். பல்பு சீரியஸாக கனெக்ட் பண்ணோம், என்ன பேரலாக கனெக்ட் பண்ணேன், பவர் பேரலாக எப்படி இருக்கும், சீரியஸாக பவர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அனாலிசிஸ் பண்ணலாங்க. நெக்ஸ்ட் பவர் பற்றி பார்க்கலாம். கொஸ்டின் படிங்க. கொஸ்டின் சொன்ன மாதிரி கனெக்ட் பண்ணுங்க, பவர் எழுதுங்க.
மறுபடியும் கொஸ்டின்ல ரெண்டாவது ஒன்று சொல்லியிருக்கான், அதை கனெக்ட் பண்ணுங்க, பவர் எழுதுங்க. கடைசி அவன் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்குன்னு கேட்டிருக்கா, ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு டயக்ராம் போடுங்க, பவர் எழுதுங்க. நீங்களே ட்ரை பண்ணுங்க பார்ப்போம், நீங்களே ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். அவன் சொன்னதை அப்படியே பண்ணுங்க. அவன் என்ன சொல்லியிருக்கான், ஒரு நெட்வொர்க் கன்சிஸ்ட் ஆஃப் மல்டிபிள் ரெசிஸ்டர் ஒன் விச் ஆஃப் டிசிக்னேட்டட் as ஆர். ஓகேங்களா, ஒரு ஆறுங்கிற ரெசிஸ்டன்ஸ், ஒரு ஆர் ஈக்குவலன்ட் ஆர் எடுக்க சொல்லிட்டான். ரெண்டு கான்ஸ்டன்ட் சோர்ஸ் ஆக்டிங் சைமல்டேனியஸ்லி. ஓகேங்களா, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, பவர் கன்சியூம்டு பை ஆர் இஸ் P1 ஃபர்ஸ்ட் சோர்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் சோர்ஸ் மட்டும் கனெக்ட் பண்ணுங்க, கனெக்ட் பண்ணி பவர் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டுங்க, செகண்ட் P2 இஸ் P2 when செகண்ட் சோர்ஸ் இஸ் ஆக்டிங் அலோன் அப்படின்ட்டான். அப்படின்னா நீங்க செகண்ட் சோர்ஸை மட்டும் கனெக்ட் பண்ணுங்க, பவர் P2 எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ ரெண்டு பவரையுமே சாரி, இப்போ ரெண்டு சோர்ஸுமே கனெக்ட் பண்ணிட்டா இப்போ பவர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளுங்க, ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் எவ்வளோ வருதுங்க? ஆப்ஷன் சி சார். ஆப்ஷன் சி. ஓகே, ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். ஃபர்ஸ்ட்டுங்க, a network consists of multiple resistor one which of designated as R ன்னு சொல்லிட்டாங்க. Two constant sources are acting simultaneously. The power consumed by R is P1 when first source. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சோர்ஸுங்கிறப்போ பவர் வந்து P1. ஓகேங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் சோர்ஸ் பவர் P1 ஈக்குவல் டு என்னங்க, I1 ஸ்கொயர் இன்டூ ஆர். ஏங்க I1 ஸ்கொயர், ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் சோர்ஸ் மட்டும் கனெக்ட் பண்றீங்க அந்த ஆருக்கு. அப்போ இங்க ஃப்ளோவர் கரண்ட் வந்து I1. ஓகேங்களா, இது V1. ஃபர்ஸ்ட் சோர்ஸ் கனெக்ட் பண்றீங்க, அப்போ அங்க ஃப்ளோவர் கரண்ட் V1. இதே செகண்ட் சோர்ஸ் கனெக்ட் பண்ணுங்க, V2. இங்க வந்து அப்போ இங்க I2 கரண்ட் ஃப்ளோ ஆயிருக்குங்க. அப்போ ஃபர்ஸ்ட் சோர்ஸ் கனெக்ட் பண்றப்போ I1 கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ I1 ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னங்க, P1 டிவைடட் பை ஆர். அப்போ I1 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் P1 பை ஆர். ஏன்னா இங்க I1 I2 தனியாக இருக்கிறேன், ஏன்னா ரெண்டு சோர்ஸுமே நான் கனெக்ட் பண்றப்போ எனக்கு I1 பிளஸ் I2 ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா, ரெண்டு சோர்ஸுமே நான் கனெக்ட் பண்றப்போ எனக்கு I1 பிளஸ் I2 ஃப்ளோ ஆகலாம், அல்லது I1 மைனஸ் I2 ஃப்ளோ ஆகலாம், பிளஸ் ஆர் மைனஸ். ஓகேங்களா, ஏன்னா நம்ம கனெக்ட் பண்ற சோர்சஸ் பொறுத்தானே, நீங்க பொலாரிட்டிஸ் மாத்தி கனெக்ட் பண்ணா சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ I1 பிளஸ் I2 ஆர் I1 மைனஸ் I2ங்கிற மாதிரி ஃப்ளோ ஆகலாம். அப்போ நான் ரெண்டு சோர்ஸுமே எனக்கு கனெக்ட் பண்றப்போ எனக்கு ரெண்டு கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் P1 கண்டுபிடிச்சு P2 கண்டுபிடிக்கிறது பதிலாக ஃபர்ஸ்ட் I1 கண்டுபிடிச்சு I2 கண்டுபிடிச்சு ஃபைனலா பவர் கண்டுபிடிக்கிறதா பெஸ்ட் மெத்தட். ஓகேங்களா, ஸோ அதனால தான் நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் சோர்ஸ் கனெக்ட் பண்றப்போ P1, செகண்ட் சோர்ஸ் கனெக்ட் பண்றப்போ P2. அப்போ செகண்ட் சோர்ஸ் நான் கனெக்ட் பண்றேன். செகண்ட் சோர்ஸ் கனெக்ட் பண்றப்போ P2ங்க. அப்போ P2 ஈக்குவல் டு ரெண்டாவது கரண்ட் ஃப்ளோ ஆகுங்களா, I2 ஹோல் ஸ்கொயர்
ஆருங்க. இப்போ நான் I2 கண்டுபிடிக்கணும். I2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னங்க P2 டிவைடட் பை R. அப்போ I2 ஈக்குவல் டு எவ்வளோங்க ரூட் ஆஃப் P2 பை ஆருங்க. அவ்வளோதான். இப்போ நான் சைமல்டேனியஸ்லி ரெண்டு ஓகேங்களா. இப்போ வந்து சைமல்டேனியஸ்லி ரெண்டு சோர்ஸுமே ஆக்ட் ஆகுதுங்க. ரெண்டு சோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் சோர்ஸுக்கான கரண்ட் I1 பிளஸ் செகண்ட் சோர்ஸ்க்கான கரண்ட் I2 பிளஸ் ஆர் மைனஸ் ஓகேங்களா. மேபி நீங்க பொலாரிட்டி மாற்றி கனெக்ட் பண்ணுறப்போ மாறலாம் ஓகேங்களா. அப்போ I ஈக்குவல் டு I1 பிளஸ் ஆர் மைனஸ் I2. அப்போ டோட்டல் கரண்ட் ரெண்டு சோர்ஸுமே ஆக்ட் ஆகிறப்ப டோட்டல் கரண்ட் என்னங்க ரூட் ஆஃப் P1 பை 2 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் P2 P1 பை ஆர் P2 பை ஆர் ஓகேங்களா. இதுதான் உங்களோட டோட்டல் கரண்ட். இப்போ டோட்டல் பவர் P ஈக்குவல் டு என்னங்க I ஸ்கொயர் இன்டூ ஆர். அப்போ டோட்டல் பவர் I ஸ்கொயருங்கிறது என்னங்க P1 பை ஆர் ரூட் ஆஃப் P1 பை ஆர் பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் P2 பை ஆர் தி ஹோல் ஸ்கொயர் இன்டூ ஆர் ஓகேங்களா. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு இந்த ஆர் காமன் எடுத்தீங்கன்னா இந்த ஆர் வெளியே கேன்சல் ஆயிருங்க. பேலன்ஸ் இருக்கிறது என்ன இருக்குதுங்க ரூட் ஆஃப் P1 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் P2 தி ஹோல் ஸ்கொயர் மட்டும்தாங்க பேலன்ஸ் இருக்கு. அப்போ டோட்டல் கரண்ட் ஃப்ளோயிங் வந்து ரூட் ஆஃப் P1 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் P2 தி ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. இது வந்து டிஃபரண்ட் சோர்சஸ் கனெக்ட் பண்றப்போ ஓகேங்களா. டிஃபரண்ட் சோர்சஸ் கனெக்ட் பண்றப்போ மெத்தட் இதுதான் ஓகேங்களா. அதாவது வந்து பவரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கொஸ்டினா ஒரு மெத்தட்ல போடணும் ஓகேங்களா. ஒரு கொஸ்டினா ஒரு மெத்தட்ல போடணும். எல்லா கொஸ்டினுக்குமே ஒரே மெத்தட்ல போட முடியாதுங்க பவரை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. ஏன்னா பவரை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் சோர்சஸ் கனெக்ட் பண்ணியிருந்தா உங்களோட கீ பாயிண்ட் வந்து கரண்ட் ஓகேங்களா. பவரை பொறுத்த வரைக்கும் நோட் பண்றதா நோட் பண்ணிக்கோங்க, மனசுல வச்சுக்கோங்க ஓகேங்களா. டிஃப்ரெண்ட் சோர்சஸ் இருந்துச்சுன்னா உங்களோட கீ பாயிண்ட் கரண்ட். ஏன்னா டிஃப்ரெண்ட் சோர்சஸ்க்கு டிஃப்ரெண்ட் கரண்ட். ஃபைனலா ரெண்டு சோர்ஸையும் கனெக்ட் பண்றப்ப ரெண்டு கரண்ட்டும் ஃப்ளோ ஆகும். அப்போ I1 பிளஸ் ஆர் மைனஸ் I2 ஓகேங்களா. டிஃப்ரெண்ட் சோர்சஸ்க்கு கீ பாயிண்ட் வந்து கரண்ட் ஓகேங்களா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதுல டவுட் இருக்குங்களா? அதுல டவுட் இல்லை தானே. நெக்ஸ்ட்டுங்க. அப்புறம் இப்போ இங்க வந்து ரெண்டு வகையான பவர் இருக்கு கரெக்ட் தானுங்க. இப்போ வந்து ரெண்டு வகையான பவர் இருக்கு. இதுல மேக்ஸிமம் பவர்னு ஒன்று இருக்கும், மினிமம் பவர்னு ஒன்று இருக்கும் கரெக்ட் தானுங்க. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் சோர்ஸுக்கு ஒரு பவர் இருக்கும், செகண்ட் சோர்ஸுக்கு ஒரு பவர் இருக்கும். இப்போ வந்து ரெண்டு சோர்ஸும் நீங்க சைமல்டேனியஸா ஆக்ட் பண்றப்போ மேக்ஸிமம் பவர் கிடைக்கும், மினிமம் பவர் கிடைக்கும். மேக்ஸிமம் பவர் வந்து ரெண்டு கரண்ட்டுமே அடிஷன் பண்றப்ப மேக்ஸிமம் பவர், ரெண்டு கரண்ட்டுமே நீங்க மைனஸ் பண்றப்ப உங்களுக்கு மினிமம் கரண்ட் கிடைக்கும் ஓகே. சாரி மினிமம் பவர் கிடைக்கும் ஓகேங்களா. அதுல டவுட் இருக்குங்களா? அதுல டவுட் இல்லை தானே. நான் இப்போ என்ன சொல்ல வரேங்கிறதுல மேக்ஸிமம் பவருங்கிறது உங்களோட கரண்ட் வந்து I1 பிளஸ் I2 இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் பவர், I1 மைனஸ் I2 இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன இருக்குங்க மினிமம் பவரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து if P1 ஈக்குவல் டு 100 வாட் இருக்கு ஓகேங்களா, if P2 ஈக்குவல் டு 25 வாட் இருக்கு ஓகேங்களா. ஃபைண்ட் மேக்ஸிமம் பவர், அதாவது P மேக்ஸ் கேட்பாங்க அல்லது என்ன கேட்பாங்கன்னா P மினிமம், ஃபைண்ட் மினிமம் பவர்னு கேட்பாங்க. நம்மளுக்கு வந்து இந்த பவர் வேற சோர்ஸ்னால வந்துச்சு, இந்த பவர் வேற சோர்ஸ்னால வந்துச்சு. ஏன்னா ஆர் சேம் அந்த இடத்துல ஓகேங்களா, ஆர் சேம். அப்போ வேற சோர்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ பவர், நம்மளோட பவர் ஃபார்முலா என்னங்க ரூட் ஆஃப் P1 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் P2 தி ஹோல் ஸ்கொயர். வேற சோர்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கிறப்போ இது மேக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. மேக்ஸ்ங்கிறப்ப உங்களுக்கு என்ன பண்ணிக்கணும் ரூட் ஆஃப் P1 பிளஸ் ரூட் ஆஃப் P2 தி ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. ரூட் ஆஃப் P1 எவ்வளோங்க ரூட் 100 பிளஸ் ரூட் 25 தி ஹோல் ஸ்கொயர் எவ்வளோ வருங்க உங்களுக்கு 10 பிளஸ் 5 15 வாட்ஸ் வரும். 15 தி ஹோல் ஸ்கொயர் 25 வாட்ஸ், 225 வாட்ஸ் வரும் ஓகேங்களா. இதுல டவுட் இருக்குங்களா? இதுல டவுட் இல்லை தானே. அவன் அந்த P1 P2 கொடுக்குறப்பவே நீங்க சுதாரிச்சுக்கணும். ஏன்னா அங்க ரெசிஸ்டர் சேம்னா அங்க வோல்டேஜ் சோர்ஸ் தான் மாறி இருக்கு. வோல்டேஜ் சோர்ஸ் தான் மாறி இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எந்த பவர் ஃபார்முலாக்கு வந்துடணும் ரூட் ஆஃப் P1 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் P2 தி ஹோல் ஸ்கொயருக்கு வந்துடணும் ஓகேங்களா. அங்க வந்து ரெசிஸ்டர் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த நெட்வொர்க்கு ரெசிஸ்டர் வேற, இந்த நெட்வொர்க்கு ரெசிஸ்டர் வேறன்னா நீங்க அப்ப என்ன பண்ணிக்கணும் R1 R2 எடுத்துக்கணும். R1 R2 எடுத்துட்டு நீங்க பவர் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. அதுல டவுட்டுங்களா? நெக்ஸ்ட் மினிமம் பவர்ங்கிறது என்னங்க ரூட் ஆஃப் P1 மைனஸ் ரூட் ஆஃப் P2 தி ஹோல் ஸ்கொயர், 100 மைனஸ் 25 தி ஹோல் ஸ்கொயர். 100ங்கிறது எல்லாம் 10 மைனஸ் 5 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. அப்போ நீங்க இப்ப கனெக்ட் பண்ணி இருக்கிறது மூலமா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பவர் 225 வாட்டும் மினிமம் பவர் வந்து 25 வாட்டும் கிடைக்கும் ஓகேங்களா. மினிமம் பவர் வந்து 25 வாட்டும் கிடைக்கும். ஆனா இந்த கொஸ்டின்ல கேள்வி என்னன்னாங்க 3 பவர் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து P1 கொடுத்துருக்கான், P1 equal to 100 watt, P2 equal to 25 watt, P3 equal to 225 watt ஓகேங்களா. P3 equal to 225 watt. இப்போ வந்து நீங்க P max கண்டுபிடிக்கணும், P minimum கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. இப்போ வந்து P max P minimum உங்களுக்கு வந்து இப்போ மேக்ஸிமம் பவர் சேம் தாங்க. மேக்ஸிமம் பவர் எல்லா பவரும் ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா அதான் உங்களோட மேக்ஸிமம் பவர். அப்போ உங்களோட மேக்ஸிமம் பவர் என்னவா இருக்குங்க ரூட் 100 பிளஸ் ரூட் 25
ப்ளஸ் ரூட் 225 தி ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. இது வந்து 15 ப்ளஸ் 15 30 கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இது எவ்வளோ வருதுங்க 900 வாட். 30 ஸ்கொயர் 900 வாட் வரும் ஓகேங்களா. இது வந்து 900 வாட், இதில் டவுட் வேண்டாம். ஆனால் பி மினிமம் கண்டுபிடிக்கிறப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து P1 ரூட் ஆஃப் P1 மைனஸ் ரூட் ஆஃப் P2 மைனஸ் ரூட் ஆஃப் P3 அப்படி போடக்கூடாது ஓகேங்களா. இப்படி போட்டிங்கன்னா தப்பு ஓகேங்களா. இப்படி போட்டிங்கன்னா தப்பு. ஏன்னா மேக்ஸிமம் பவர் என்னவா இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும் ஓகேங்களா. மேக்ஸிமம் பவர் என்னவா இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். இப்போ உங்களோட மேக்ஸிமம் பவர் என்ன 225 வாட். அப்போ நீங்கள் போடுறப்போ உங்களோட மேக்ஸிமம் பவர் என்னவோ அதுதான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கணும் ஓகேங்களா. அதாவது பி மினிமம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பவர் மைனஸ் ரிமைனிங் ஓகேங்களா. மேக்ஸிமம் பவர் மைனஸ் ரிமைனிங்காக இருக்கணும். மேக்ஸிமம் பவர் என்னங்க 225 மைனஸ் ரூட் 100 மைனஸ் ரூட் 25 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 15 மைனஸ் 15 எவ்வளோங்க 0 வாட் ஓகேங்களா. அப்போ இந்த வோல்ட் 3 விதமான வோல்டேஜ் சோர்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க, 3 விதமான பவர் கிடைச்சிருக்கு. அதில் மேக்ஸிமம் பவர் வந்து 900 வாட், மினிமம் பவர் வந்து 0 வாட் ஓகேங்களா. இதில் டவுட் இருக்குங்களா? இது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. மினிமம் பவர் வந்து மேக்ஸிமம் மைனஸ் ரிமைனிங் ஓகேங்களா. மினிமம் வந்து மேக்ஸிமம் மைனஸ் ரிமைனிங், இது வந்து ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. அதாவது மோர் தேன் 2 பவர் மோர் தேன் 3 பவர் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் மேக்ஸிமம் பவர் மைனஸ் ரிமைனிங் தான் போடணும் ஓகேங்களா. இதில் டவுட் இருக்குங்களா? இந்த சம்மில் யாருக்காச்சும் டவுட் இருக்குங்களா? ஓகே, இந்த சம்மில் யாருக்கும் டவுட் இல்லைன்னா அடுத்த சம் போகலாம். இந்த சம் ட்ரை பண்ணுங்க. பல்ப் ரேட்டிங் சம்ங்க. சேம் சோர்ஸ் ஓகேங்களா. பல்ப் வந்து கனெக்டட் இன் சீரியஸ் அக்ராஸ் வி, சேம் சோர்ஸ் ஓகேங்களா. 2 பல்ப் இருக்கு, 2 பல்புமே சேம் சோர்ஸ்ல தான் கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பல்பு பவர் P1 ஓகேங்களா கண்டுபிடிச்சுக்கோங்க. ரெண்டாவது ஒரு பல்பு பவர் P2 கண்டுபிடிச்சுக்கோங்க. அடுத்து வந்து சீரியஸா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சீரியஸா கனெக்ட் பண்ணா என்ன பவர் வருங்கிறத ட்ரை பண்ணுங்க. பல்போட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் எடுத்துக்கணும் ஓகேங்களா. பல்ப் ரேட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வேணா ஹிண்ட் கொடுத்துட்றேங்க. பல்ப் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வாட் பர் வோல்டேஜ் ஓகேங்களா. வாட் பர் வோல்டேஜ் தான் பல்ப் ரேட்டிங். வாட்டுங்கிறது நத்திங் பட் என்னங்க பவர். நத்திங் பட் பவருங்கிறப்ப என்னங்க V²/R டிவைடட் பை V ஓகேங்களா. இதுதான் உங்களோட பல்ப் ரேட்டிங் ஓகேங்களா. இதுதான் உங்களோட பல்ப் ரேட்டிங்.
அப்போ நீங்கள் உங்கள் பல்ப் ரேட்டிங் எடுக்கிறப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பல்ப் இருக்கு ஓகேங்களா. ஒரு பல்ப் இருக்கு. இந்த பல்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் வி ஓகேங்களா. ப்ளஸ் ஆர் மைனஸ் வி விக்கு அக்ராஸாக கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. இது வந்து பல்ப் ஒன் ஓகேங்களா. அப்போ இதோட டோட்டல் பவர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஓகேங்களா. வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஒன் ஃபர்ஸ்ட் பல்புங்கிறனால. செகண்ட் பல்ப் பாருங்க, செகண்ட் பல்ப் பாருங்க, அதே வோல்டேஜ் விக்கு அக்ராஸே தான் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, பி டூ ஓகேங்களா. பி டூ அப்போ பவர் பி டூ ஈக்குவல் டு என்னங்க, வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் டூ. இப்போ ரெண்டு விதமான பல்ப் ஓகேங்களா. இப்போ ரெண்டு பல்பையும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, சீரியஸாக கனெக்ட் பண்ணிட்டீங்க ஓகேங்களா. ரெண்டு பல்பையும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, சீரியஸாக கனெக்ட் பண்ணிட்டீங்க. அதே அக்ராஸ் வி ஓகேங்களா. அங்கேயே அக்ராஸ் வி, இங்கே வந்து பி ஒன் பி டூங்க. பி ஒன் பி டூனா இது என்னங்க, ஆர் ஒன் ஆர் டூ. சீரியஸுங்கிறப்ப என்னங்க, ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ ஓகேங்களா. சீரியஸுங்கிறப்ப என்ன, ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ. அப்போ டோட்டல் பவர் ஈக்குவல் டு என்னங்க, வி ஸ்கொயர் பை ஆருங்களா. வி ஸ்கொயர் டிவைட் பை ஆர் என்னங்க இந்த இடத்துல, ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ. இது வரைக்கும் யாருக்காச்சும் டவுட் இருக்குங்களா, இது வரைக்கும் யாருக்காச்சும் டவுட் இருக்கா, இது வரைக்கும் யாருக்காச்சும் டவுட் இருக்குங்களா. இது வரைக்கும் யாருக்கும் டவுட் இல்லை தானே, ஓகேங்க. இது வரைக்கும் யாருக்கும் டவுட் இல்லைன்னா அடுத்து ப்ரொசீட் பண்ணலாங்க. பி ஒன் ஈக்குவல் டு என்னங்க, பி ஒன் ஈக்குவல் டு வி வி ஸ்கொயர் பை ஆர் ஒன், வி ஸ்கொயர் பை ஆர் ஒன். பி டூ ஈக்குவல் டு என்னங்க, வி ஸ்கொயர் பை ஆர் டூ, பி டூ ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர் டூ. டோட்டல் வோல்டேஜ் பி எவ்வளோங்க, வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, கால்குலேஷன் லென்த்தியாக போகிறக்கு பதிலாக நான் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கிறேங்க. ரொம்ப லென்த்தியாக கால்குலேஷன் போகிறக்கு பதிலாக ஒரே ஒரு சின்ன சேஞ்ச். நான் இது ஒன் பை பின்னு எழுதிக்கிறேன் ஓகேங்களா. இது ஒன் பை பின்னு எழுதிட்டுனா இங்கே ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ டிவைடட் பை என்னங்க, வி ஸ்கொயர். ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ டிவைடட் பை என்ன பண்ணிக்கிறேன், வி ஸ்கொயர். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அதே தாங்க, இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் இதை ஒன் பை பி ஒன் எடுத்துட்டீங்க ஓகேங்களா. ஒன் பை பி ஒன் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர் ஒன் பை வி ஸ்கொயர் ஓகேங்களா. அதே மாதிரி ஒன் பை பி டூ எடுத்துக்கோங்க, உங்களுக்கு இந்த இடத்துல வந்து என்னங்க, ஆர் டூ பை வி ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளுங்க, கால்குலேஷன் மொத்தமாக முடிஞ்சிருச்சு இப்போ ஓகேங்களா. இது எப்படி எழுதிக்கலாங்க, ஆர் ஒன் பை வி ஸ்கொயர் பிளஸ் ஆர் டூ பை வி ஸ்கொயருங்க. அப்போ இது எப்படி எழுதிக்கலாங்க, ஒன் பை பி ஈக்குவல் டு ஆர் ஒன் பை வி ஸ்கொயருங்கிறது என்னங்க, ஒன் பை பி ஒன் பிளஸ் ஆர் டூ பை வி ஸ்கொயருங்கிறது என்னங்க, ஒன் பை பி டூ. அப்போ டோட்டல் பவர் என்னங்க, இது ரெசிஸ்டன்ஸோட பேரலல் ஈக்குவலன்ட்டுங்களா, ரெசிஸ்டன்ஸோட பேரலல் ஈக்குவலன்ட்டுங்களா. அப்போ டோட்டல் பவர் பி ஈக்குவல் டு பி ஒன் பி டூ டிவைட் பை பி ஒன் பிளஸ் பி டூ. அவ்வளோதாங்க. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, பவர் சீரியஸா இருந்துச்சுன்னா பவர் வந்து பி ஈக்குவல் டு பி ஒன் பி டூ டிவைட் பை பி ஒன் பிளஸ் பி டூ ஓகேங்களா. சீரியஸ்ல பவர் கண்டுபிடிக்கணும்னா பேரலல் காம்பினேஷன் தூக்கி போட்டுருக்கோம் ஓகேங்களா. சீரியஸ்ல பவர் கண்டுபிடிக்கணும்னா பேரலல் காம்பினேஷன், ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட். சீரியஸ்ல பவர் கேட்கறாங்க, பவர் பி ஈக்குவல் டு பி ஒன் பி டூ டிவைட் பை பி ஒன் பிளஸ் பி டூ. பவர் பேரலல் என்னவா இருக்கணுங்க, பவர் பேரலல் என்னவா இருக்கணும், அப்போ P1 plus P1 P2. plus P2. P1 plus P2 அவ்வளோ ஓகேங்களா. பேரலல் காம்பினேஷன் நீங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு வாங்க ஓகேங்களா. பேரலல் ட்ரை பேரலல் யுவர் செல்ஃப் ஓகேங்களா. நீங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு வாங்க. இந்த சம்ல டவுட் இருக்குங்களா யாருக்காச்சும், இந்த சம்ல டவுட் இருக்குங்களா யாருக்காச்சும். ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா P1 P2 டிவைடட் பை P1 plus P2. அடுத்த கொஸ்டின்ங்க, விச் பல்ப் வில் க்ளோ பிரைட்டர்னு வரும் பாருங்க, அந்த கேள்வியை நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து பல்ப் எது நல்லா பிரைட்டா க்ளோ ஆகுங்கிறத பார்ப்போம். யூடியூப் போனீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. யூடியூப் போனீங்கன்னா ஒரு பல்பை பேரலாக, ரெண்டு பல்பை பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, சீரியஸாகவும் கனெக்ட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. யூடியூப் போனீங்கன்னா நீங்கள் அதை வந்து எக்ஸ்பெரிமெண்டலாகவும் பார்த்துக்கலாம் ஓகே தான். நம்ம இங்கே சும்மா கேல்குலேஷனில் பார்ப்போம் ஓகேங்களா. 40 watt பல்ப் and a 60 watt bulb and a 60 watt bulb are connected in series across then
இது ட்ரை பண்ணுங்க, நீங்களே ட்ரை பண்ணுங்க, நானும் சால்வ் பண்றேன். ஓகேங்களா? நீங்க ட்ரை பண்ணுங்க, ஒரு 2 மினிட்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நானும் சால்வ் பண்றேன் பின்னாடி. ஆன்சர் என்னங்க வருது? ஆன்சர் என்ன வருது? எந்த பல்புங்க, எந்த பல்புங்க பிரைட்டரா இருக்கும் சீரியஸ்ல? ஃபார்ட்டி வாட்ஸ் சார். 40 வாட்ஸுங்க. ஓகேங்க, ரொம்ப 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 சிம்பிளான கான்செப்ட் தாங்க இது. இது வந்து பல்ப் B1, இது வந்து பல்ப் B2. இது வந்து ரெண்டும் சேம் சோர்ஸில் தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டும் சேம் சோர்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரெண்டையும் நம்ம சீரியஸாக கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி பல்ப் B1, பல்ப் B2, இங்கே வந்து கரண்ட் ஆகி வருது. ஓகேங்களா? P1 எவ்வளோங்க? P1 ஈக்குவல் டு V² டிவைடட் பை R1 ஈக்குவல் டு எவ்வளோங்க? 40 வாட். P2 எவ்வளோங்க? P2 ஈக்குவல் டு V² டிவைடட் பை R2 எவ்வளோங்க? இது வந்து 60 வாட். ஓகேங்களா? அப்போது உங்களோட பவர் P1 என்னங்க? உங்களோட பவர் P1 வந்து கிரேட்டர் தேன் P2 இருக்குங்களா? உங்களோட பவர் P1 வந்து கிரேட்டர் தேன் P2 இருக்கு. உங்களோட பவர் P1 கிரேட்டர் தேன் P2 இருக்குன்னா R1 வந்து லெஸ் தேன் R2 இருக்குங்களா? R1 வந்து லெஸ் தேன் R2 இருக்குமா? ஓ சாரி, பவர் P1 தான் லெஸ் தேனா இருக்கா?
பவர் P1 தான் 40 வாட்டா? ஓகேங்க. பவர் P1 வந்து லெஸ் தேன் பவர் P2 இருக்குங்களா? அப்போ R1 வந்து கிரேட்டர் தேன் R2 இருக்குங்களா? எல்லாம் ஒன்று தான் ஓகேங்களா? இது நீங்கள் 60-40 எடுத்தீங்கன்னா அப்படி மாதிரி இருக்கும், அதை 40-60 எடுத்தீங்கன்னா அப்படி மாதிரி இருக்குங்களா? நம்ம இந்த இடத்துல P1 50-40 வாட் போட்டிருக்கோம் ஓகேங்களா? அப்போ பவர் P1 வந்து லெஸ் தேன் P2 இருக்கு, R1 கிரேட்டர் தேன் R2 இருக்கு. இதில் யாருக்காச்சும் டவுட் இருக்குங்களா? இதில் யாருக்காச்சும் டவுட் இருக்குங்களா? இந்த காம்பினேஷனில் யாருக்காச்சும் டவுட் இருக்குங்களா? ஓகேங்க. இந்த காம்பினேஷனில் யாருக்கும் டவுட் இல்லைன்னா இப்போ சீரியஸாக கனெக்ட் பண்ணுறீங்க. சீரியஸாக கனெக்ட் பண்ணுறப்போ டோட்டல் ஐயை வச்சு தான் நம்ம பவர் கண்டுபிடிப்போமா? சீரியஸாக கனெக்ட் பண்ணுறப்போ டோட்டல் ஐயை வச்சு நம்ம பவர் கண்டுபிடிப்போங்க. அப்போ உங்களுக்கு என்ன வருங்க? I² R1 வந்து கிரேட்டர் தேன் I² R2 இருக்குங்களா? I² R1 வந்து கிரேட்டர் தேன் I² R2 இருக்குங்களா? அப்போ I² கிரேட்டர் R1 வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா எந்த பல்புங்க? அதாவது P1 இருக்கிற பல்பு தானே பிரைட்டராக க்ளோ ஆகும். அப்போ P1 இருக்கிற பல்ப் என்னங்க? 40 வாட் பல்ப். இதானங்க பிரைட்டராக க்ளோ ஆகும். இதில் டவுட் இருக்குங்களா? சால்வ் பண்ணியெல்லாம் சொல்ல வேணாங்க. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஜஸ்ட் அதோட இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இது. அப்போ கண்டிப்பாக பல்ப் B1 தான் பிரைட்டராக க்ளோ ஆகும். இதில் யாருக்காச்சும் டவுட் இருக்குங்களா? சார் சொல்லுங்க சார் I² R1 கிரேட்டர் தென் இல்ல இதை வச்சு எப்படி பல்ப் க்ளோ ஆகுதுன்னு சொல்றீங்க சார்? கரண்ட் சேம்ல சார். இப்போ கரண்ட் கன்சிடரே பண்ண வேணாம் சார். ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தா க்ளோ அதிகமா இருக்கும் அப்படின்னு. பல்புக்கு போற கரண்ட், அந்த பல்புக்கு போற கரண்ட் வச்சு தான் நீங்க அந்த பல்பு நல்லா க்ளோ ஆகுமா இல்ல கம்மியா க்ளோ ஆகுமான்னு தெரியுங்க. பாரு அப்ப I/R வந்து R மேக்ஸா இருந்துச்சுன்னா R1 வந்து மேக்ஸிமமா இருந்துச்சுன்னா அப்ப மேக்ஸிமம் வோல்டேஜ் டிராப் R1ல தான் இருக்கும். கரெக்ட் தானங்க? அப்ப மேக்ஸிமம் வோல்டேஜ் டிராப் இங்க பல்புக்கு B1க்கு நேரா தானங்க மேக்ஸிமம் வோல்டேஜ் டிராப் இருக்கு. ஒரு டிராப் அதிகமா இருக்கனால 100 வாட் இருக்குங்க. 100 வோல்டேஜ் இருக்கு. 100 வோல்டேஜ் போறப்போ ஆமாங்க 100 வோல்ட் இருக்கு. 100 வோல்ட்ல வந்து 60 வோல்ட் இங்க டிராப், இங்க வந்து 40 வோல்ட் டிராப்பா எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு மொத்தம் 100 வோல்ட் கொடுக்குறீங்க. 100 வோல்ட் கொடுக்குறப்ப 60 வோல்ட் இங்க டிராப், 40 வோல்ட் இங்க டிராப். அப்ப இந்த பல்ப் தானுங்க பிரைட்டரா க்ளோ ஆகணும். ஏன்னா வோல்டேஜ் டிராப் அங்க தானே இருக்கு. ஓகே சார். இப்போ ஓகே கரண்ட் தானங்க? சொன்னோனே எனக்கு டவுட் வந்து சார். ஏன்னா சீரிஸ்ல அப்புறம் கரண்ட் வச்சு எப்படி சொல்லுவோம்னுக்காக. வோல்டேஜ் டிராப். ஓகே சார். புரியுது சார். இப்போ இல்லைங்க, நான் என்ன போட்டேன்னா ஜஸ்ட் I² R1 வந்து கிரேட்டரா இருக்குன்னு, அதாவது இது கிரேட்டரா இருக்குன்னு போட்டேன். ஓகே சார். இப்போ புரியுது சார். அந்த பவர் ரிலேஷன், இண்டிவிஜுவல் பவர் ரிலேஷன் எழுதுனாங்க, வேற ஒண்ணு. ஓகே சார். தேங்க்யூ சார். அப்போ பேரலல்ல எந்த பல்புங்க பிரைட்டரா க்ளோ ஆகணும்? 60 வாட். 60 வாட் அவ்வளோதாங்க. பேரலில் 60 வாட் க்ளோ ஆகணும். பேரலல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வோல்டேஜ் டிராப் சேமுங்கிறப்போ அப்போ உங்களுக்கு கரண்ட்டை நீங்கள் அனுப்புவீங்க. எதில் வந்து ஜாஸ்தி கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதில் வந்து உங்களுக்கு டிராப் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நீங்கள் அதை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணிக்க வேண்டியதாங்க. அப்போ சீரியஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 வாட்டில் தான் பல்ப் பிரைட்டராக க்ளோ ஆகுது. ஏன்னா அங்கே R1 வந்து ஜாஸ்தி. R1 ஜாஸ்திங்கிறப்போ அங்கே வோல்டேஜ் டிராப் ஜாஸ்தி. பேரலில் அப்படியே உல்ட்டாவாக மாற்றிக்கோங்க. பேரலில் வந்து நீங்கள் உல்ட்டா மாற்றவெல்லாம் வேண்டாங்க. பேரலல் கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் எது வாட்டேஜ் ஜாஸ்தியோ அதுதான் க்ளோ பிரைட்டர். அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சுக்கோங்க. பேரலில் பொறுத்த வரைக்கும். சீரியஸை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் ட்ராப் எங்கே ஜாஸ்தியாக இருக்கோ அங்கே தான் வந்து பிரைட்டராக இருக்கும். அவ்வளோதாங்க. ரெண்டு ஷார்ட்கட் தான் ஓகேங்களா. பேரலல் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட்லாம் கிடையாதுங்க. எது ஜாஸ்தி வாட்டோ அங்கே வந்து பல்புக்கு பிரைட்டராக க்ளோ ஆக போகுது. சீரியஸை பொறுத்த வரைக்கும் எங்கே வோல்டேஜ் ட்ராப் ஜாஸ்தியாக இருக்குதோ அங்கே வந்து பல்பு பிரைட்டராக க்ளோ ஆக போகுதுங்க. டவுட் இருக்குங்களா? இதில் டவுட் இருக்கா? டவுட் இல்லை தானுங்க? எனர்ஜி அண்ட் பவரில் டவுட் இல்லை தானே? ஓகேங்க. எனர்ஜி அண்ட் பவரில் டவுட் இல்லை அப்படின்னா நம்ம நாளைக்கு தெவனின்ஸ் தியரம், பேலன்ஸ் இருக்க தியரம்ஸ் எல்லாம் பார்க்கலாங்க. தெவனின், நார்டான், மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம், அந்த மாதிரி பேலன்ஸ் இருக்க தியரம்ஸ் எல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாங்க. இன்னைக்கு கிளாஸ்ல எதுவும் டவுட் இல்லை தானே? ஓகேங்க. இன்னைக்கு கிளாஸ்ல எந்த டவுட் இல்லைன்னா கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாங்க நம்ம.
ஓகேங்க, டவுட் இல்லைன்னா கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you, sir.